பிரதர் நீங்க ப்ரேயர் பண்றீங்களா பிரதர்? பிரதர் நான் ப்ரே பண்றேன். Yeah. நல்ல தகப்பனே, தேவரீர் அப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த நரகத்தை குறித்த அநேக காரியங்களை அப்பா கடந்த சில வாரங்களாக நாங்கள் அறிந்து வருகிறோம். இந்த வாரத்தில் கூட அப்பா நீர் மகனுக்கு எவ்வளோ ஒரு ஞானத்தையும் அப்பா அறிவையும் கொடுத்து எவ்வளோ எஃபர்ட் எடுத்து மகன் செய்கின்ற அந்த ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் அப்பா கண்ணும் கருத்துமாக கேட்டு அதை பயன்பெற தேவரீர் கிருபை பாராட்டும். இங்கு வந்திருக்கிறவர் மட்டுமல்ல ஆண்டவரே, இதன் ரெக்கார்டிங்கை கூட கேட்கிறவர்களுக்கு கூட இந்த காரியங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்க தேவரீர் கிருபை பாராட்டும். எல்லா துதி கன மகிமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெறும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இதே நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்ன்றது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த நரகம்ன்ற டாபிக் படிக்க ஆரம்பிச்சோம். ஏன் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முக்கியமா வந்து நம்ம சில காரியங்களை வந்து எடுத்து வச்சோம். எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா இது வந்து ஒரு அவ்வளவு முக்கியமா இது படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத யோசிப்போம். அப்போ முக்கியமா வந்து பிதாவாகி தேவனுடைய அன்பை குறித்து அது எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வேதாகமத்துல சொன்ன காரியங்களை வச்சு நம்ம அதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம். அதாவது நம்மளுடைய எதிரிகளையும் வந்து நேசிக்க சொல்றாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு அப்படி இவ்வளவு காரியங்கள் சொல்லி இப்படி செய்யறதுனால நீங்கள் 2 பிள்ளைகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிதாவாகி தேவன் சொல்லி அதை இயேசு கிறிஸ்து வந்து பதிவு பண்ணி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதெல்லாம் கேட்டுட்டு தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய எதிரிகளை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்வார்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே வந்து நித்திய நரகத்துல காலாகாலத்துக்கும் அவங்க எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேதனையில இருப்பாங்க, அவங்க வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் ஆஃப் டீச்சிங் இருக்கிறனால இது வந்து எங்க பாதிக்குதுன்னா தேவனுடைய தன்மைக்கு, பைபிள் சொன்ன தேவனுடைய தன்மைக்கு நேரா எதிரா இருக்கு. இது தேவன் நம்மளையே நம்மளுடைய விரோதிகளையும் நம்மளை ஏற்றுக்கொள்ளாதவங்களையும் சபிக்கிறவங்களையும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவரை அன்பு செய்யாதவங்களும் என்ன ஆவாங்க, என்ன செய்ய போறாரு அப்படின்னா அவங்களுக்காக நித்தியமான நரகம் இருக்கு அப்படின்ற மாதிரி தாட் வருது. அப்ப இதை வந்து சரியா புரிஞ்சுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவனை குறித்து, பிதாவாகி தேவனை குறித்து ஒரு தவறான ஒரு கருத்து வருவது. என்ன அப்படின் போது அவர் வந்து அன்பான தேவன், ஆனா நம்மளெல்லாம் அன்பா இருக்க சொல்லியிருக்காரு, ஆனா அவருடைய விரோதிகளை அவர் வந்து நெருப்புல நித்தியமா நரகத்துல எரிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருது. அப்ப இதுல எங்க முரண்பாடு வருது, எதுக்காக இந்த குழப்பம்லாம் வந்திருக்கு, வேதத்துல வந்து சொன்ன ஒரு காரியத்துக்கும் நம்ம இன்னைக்கு நம்பி அதை பிரசங்கிக்கிற ஒரு காரியத்துக்கும் அந்த வேறுபாடு இருக்கு. அப்ப இந்த வேறுபாட்டு ஏன் வந்துச்சு, இந்த காரணம், இந்த டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த நரகம்ன்ற டாபிக்கை நம்ம படிக்கணும்னு ஆரம்பிச்சோம். ஏன்னா நரகத்துக்கு உள்ள எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் ரெண்டாவது, அது படிக்கும் போது பார்க்க போறோம். பட் அடிப்படையில ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கும் அவர் நம்ம சொல்லக்கூடிய இந்த காரியத்துக்கும் வரக்கூடிய முரண்பாடை எப்படி நம்ம பாக்குறது, அது உண்மையா எப்படி அப்படின்றதுக்காக தான் இதை படிக்க ஆரம்பிச்சோம். அடுத்தது இதுல மரணம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா மரித்தாதான் நரகம் போக முடியும், இல்ல பரலோகம் போக முடியும்னு சொல்றாங்க. அப்ப மரணம்னா என்ன, அதுதான் அதுக்கு கேட்வேவா இருக்கு. நரகத்துக்கு போனோம் அப்படின்னா மறிக்கணும், அப்பதான் நரகத்துக்கு போவாங்க. பரலோகத்துக்கு போறதா இருந்தாலும் மறிச்சாதான் போக முடியும்னு. அப்போ மரணம்னா என்னன்னு பார்த்தோம். மரணம்ல வந்து எது மறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மனிதன் வந்து முப்பரிமாணத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த காரியத்துல மரணத்துல எது மறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த முப்பரிமாணத்துல வந்து ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது, சரீரம் மண்ணுக்கே திரும்புது, ரெண்டும் அந்த இடத்துக்கு திரும்ப போயிருது. ஆத்மா எங்க இருந்தும் வரல, அது உருவாக்கப்பட்டுச்சு. அதனால ஆத்மா வந்து அது உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா அது இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி அதோடைய பழைய நிலைமைன்றது இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, அந்த நிலைமைக்கு அது போயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மரணத்துல வந்து மறிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவா இருக்கு அப்படின் போது ஆத்மா தான் மறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது மரித்த எல்லோரும், இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து மரித்த எல்லோரும் வந்து ஒருத்தர் நரகத்துக்கு போவாங்க, ஒருத்தர் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்லாம் இருக்கு. ஆனா இங்க பைபிள்ல வந்து மரித்த எல்லோரும், நல்லவர்களா இருக்கட்டும் தீயவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தனித்தனி இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க மரித்த உடனே
அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய மரணத்திலிருந்து எடுத்து நம்ம சில காரியங்களை வச்சு படிச்சு பார்த்தோம். அப்ப வேதாகமத்தின்படி மரித்த எல்லோரும் ஆபிரகாம் உட்பட எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க அப்படின்னும் போது, அப்ப வேதவசனம் அப்படி சொல்லும் போது இன்னைக்கு வந்து மரித்த பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தனி இடமும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தனி இடமும் அப்படின்னு சொல்லும் போது அது வேதத்துக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த ஒரு தாட் எப்படி வந்துச்சு கிறிஸ்தவத்துக்குள்ள, ஏன் இன்னைக்கு அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் வேதாமத்துல இருந்தே தான் வருது. ஐசர்வான் மற்றும் லாசருனுடைய உவமை இருக்கு, ஐசர்வான் லாசர் உவமை, அந்த உவமையை தவறா புரிந்து கொண்டதுனால உருவான அந்த ஒரு காரியத்தினால உருவானதுதான் இப்படி தனித்தனியான இடம் இருக்கு. ஏன்னா அதுல வந்து ஐஸ்வர்யான் ஒரு இடத்துலயும் லாசர் ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி காரியங்களா இருக்கிறனால அதை வந்து அடுத்து வர காரியங்கள்லயும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது மனுஷனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தோம். மனுஷனும் மனுக்குலத்தினுடைய முக்கியமான பிரச்சனை அது பாவம் அப்படின்றத போன வாரத்துல பார்த்தோம். அப்ப அந்த பாவத்தினுடைய விளைவா மதம் எதை கற்பிக்குது அப்படின்னா, பாவம் செஞ்சவொடனே எங்க போயிருவாங்க, நரகத்துக்கு போவாங்க. பாவம் செஞ்சவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. நரகத்துக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா, பாவத்தின் விளைவாக நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டா பாவத்துக்கான ஒரு எதிரியா ஒரு ஆப்போசிட்டா எதை நிறுத்துறாங்க அப்படின்னா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதாமத்துல வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம், நிறைய வசனங்கள் மூலமா பார்த்தோம். வேதாமத்தினுடைய உண்மையான விளைவு, அந்த வேதாமத்தின்படி பாவத்தினுடைய உண்மையான விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான எதிரி என்ன அப்படின்னா மரணம். ஆனா மதங்கள் எல்லாம் வந்து இந்த உண்மையான எதிரி மரணம் அப்படின்றத வந்து டைல்யூட் பண்ணி மறிக்க போறது கிடையாது. மறிச்சாலும் நம்ம இன்னொரு இடத்துல உயிரோட இருக்க போறோம், ஒண்ணு பரலோகத்துல இருப்போம், இல்ல நரகத்துல இருப்போம், இல்ல வேற உருவுல மறுஜென்மம் எடுத்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி பல காரியங்களை சொல்லி மரணம் அதுதான் வந்து உண்மையான எதிரி, பாவத்தினுடைய உண்மையான. ஏன்னா பைபிள் வந்து பாவத்தின் சம்பளம் நரகம்னு கிடையாது, பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் இருக்கு. அப்ப அந்த மரணத்திலிருந்து, அந்த மரணம் என்னென்றைக்கும் ஒன்ஸ் ஃபார் ஆல் மரித்ததுன்னா மரித்ததா தான் இருந்தது, அதுதான் எண்டு. அப்ப அந்த ஒரு மரணத்திலிருந்து அதுதான் உண்மையான எதிரியா இருந்துச்சு. ஆனா இந்த மதங்கள் என்ன பண்ணுச்சு, அந்த மரணம் அப்படின்றதுல இருந்து டைவர்ட் பண்ணி ஒரு போலியான ஒரு பிம்பத்துக்குள்ள, அதாவது நரகம் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ள இன்னைக்கு கொண்டு வந்துருச்சு. அப்ப பாவத்தினுடைய விளைவு மரணம் கிடையாது, மரணத்தை குறிச்ச கவலையில திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்க போறோன்ற மாதிரி மாத்தி இப்படி வந்துச்சு. இதுக்கு உதாரணம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்ம நரகத்துல இருந்து ரட்சிக்க வந்தார்னு ஒரு வசனம் கூட கிடையாது. அவர் அதுக்காக வரவும் இல்லை, நரகத்துல இருந்து வரல ரட்சிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து மரணத்தை அழித்து நம்ம அந்த அழிவிலிருந்து மீட்க, மரணத்திலிருந்து மீட்க, நம்ம பாவத்தின் விளைவாக முதல் மனிதனாகிய ஆதாம் இழந்து போன ஜீவனையும் அழியாமையும் மீட்டு கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் சொல்லியிருக்குன்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ உண்மையான எதிரி யாரு அப்படின்னு, உண்மையான பிரச்சனை என்னன்றது பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவாக உண்மையான எதிரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து மரணமே தவிர நரகம்ன்றது கிடையாது. நரகம்ன்றது வந்து ஒரு டைவர்ஷன். அப்போ இந்த நரகம் நரகம்னு ஃபோக்கஸ் பண்ணியே வந்தனால இன்னைக்கு யாருமே வந்து மரணத்தை குறிச்சதான அந்த பயமே இல்லாம அது ஒரு எதிரினே பார்க்கல. மேலும் அந்த மரணத்தையும் வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா டைல்யூட் பண்ணி, மரணம்ன்றது உண்மையான மரணமே கிடையாது. இப்ப இங்க மறிச்சோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒண்ணு நரகத்துல உயிரோடையே இருந்துட்டு இருப்பாங்க, இல்ல பரலோகத்துல உயிரோட சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்னும் போது அங்க மரணம் அப்படின்றதே உயிரற்றது, ஆவி போயிடுச்சு, உயிர் இல்லைன்னா தான் அது மரணம்னே சொன்னோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டீச்சிங் வந்திருக்கு. அப்ப இதுல வந்து தேவன் வேதாகமத்துல சொன்னது வந்து பாவத்தின் சம்பளமாக நீ இந்த கனியை புசிக்கும் போது சாகவே சாவாயினாரு. அதே மாதிரி பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா மரிக்கும் சாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நீ சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னது வந்து பிசாசினுடைய போதனையா இருந்துச்சு. இந்த கனியை புசிக்கும்னால நீங்க சாகுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதை தான் இன்னைக்கு கொண்டு வந்து அந்த மரணத்தை டைவர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து மதங்களால் உருவாக்கப்பட்டது ஒரு நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம கடந்த 3 வாரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம் நரகம்ன்ற டாபிக்ல. இப்ப இன்னைக்கு வந்து அதுக்கு மேல இன்னும் ஒரு ஸ்டெப் போய் இன்னைக்குதான் ஒரிஜினலா நரகத்துக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ்குள்ள போக போறோம். நரகத்துக்குள்ள இருக்க டீடைல்ஸ்ன்றத விட நரகத்தை பத்தி மெயின் டாபிக்கா உள்ள போக போறோம். அப்ப நரகம்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த நரகம்ன்ற வார்த்தை அதனுடைய பொருள் இது எப்படி உருவாகி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பைபிள்ல நரகம் இருக்கு, எரி நரகம் இருக்கு, நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் எங்க இருந்துச்சு? ஏன்னா அது இப்போ நம்ம பார்த்தது வந்து மரணம் தான் உண்மையான எதிரி, மனிதனுடைய பாவத்தின் விளைவா வரக்கூடியது மரணம், நரகம்ன்றது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு
ஜீவனை அளிக்கிறதுக்கு, மரித்த மனிதனை உயிரடைய செய்வதுக்கு தான் வந்தாரு. அதுதான் ரட்சிப்புன்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நரகம்ன்றது எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த காரியங்களினுடைய டீட்டெயில நம்ம இப்ப இந்த வாரத்திலயும் நெக்ஸ்ட் வாரத்திலயும் அது பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்ப நரகம்ன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நரகம் அப்படின்ற வார்த்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, அந்த வார்த்தை வந்து ஹெல் அப்படின்ற ஆங்கில வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. அப்ப அந்த ஆங்கில வார்த்தை ஹெல் அப்படின்றதுனுடைய சொற்பிறப்பியல், சொற்பிறப்பியல்ன்றது வந்து எட்டமாலஜி அப்படின்வாங்க. சொற்பிறப்பியல்னா புரியுதா? அதாவது அந்த பர்த் ஆஃப் வேர்ட்ஸ் அது எப்படி காயின் ஆகி வருது அப்படின்றத. ஆமா, எட்டமாலஜி அப்படின்றது வந்து அந்த சொற்பிறப்பியல்ன்றது அதனுடைய தமிழாக்கம். அப்ப அந்த சொற்பிறப்பியல் போது the origin of that word. உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது, ரொம்ப ஃபீபிளா இருக்கு. The origin of the word அப்படின்னு சொல்லு. ஓகே, origin of the word etymologyன்றது. அப்ப சொற்பு study on the origin of the word. அப்ப சொற்பிறப்பியல் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு சொல் உருவான விதத்தை பத்தி சொல்லுது. எப்படி அந்த சொல் உருவாயிருக்கு அப்படின்றது, அந்த சொல் உருவான விதம், அதுக்கப்புறம் அந்த சொல்லினுடைய ஆரம்ப காலத்துல அந்த சொல் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்ன அர்த்தத்துல அந்த சொல் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சொல்னுடைய வேர் சொல் எதுல இருந்து அந்த சொல், அது எதெல்லாம் சேர்ந்து அந்த சொற்கள் உருவாகி வந்திருக்கு, அப்புறம் காலப்போக்குல அந்த சொற்கள் எப்படி மருவி அது இப்ப எப்படியா வந்து நிக்குது. ஸோ இதை பத்தின ஸ்டடி தான் வந்து எட்மாலஜின்வாங்க, இல்லாட்டி சொற்பிறப்பியல். அந்த சொல் எப்படி உருவாகி பிறந்து உருவாகி வந்திருக்கு, இதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்றது. அப்ப இப்ப நம்ம நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சொல், இந்த வார்த்தை ஹெல் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி உருவாச்சு, மற்றும் அந்த என்னென்ன வார்த்தை அந்த அர்த்தம் மூலமா எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க பார்க்கலாம். அப்ப வேதாகமத்துல இந்த நரகம் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னா, ஆங்கில சொல்லான ஹெல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்துட்டு வந்த வார்த்தை தான் வந்து, ஏன்னா ஆரம்ப காலத்துல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு, அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை சேர்த்து தான் வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வார்த்தை வந்து ஹெல்ன்ற வார்த்தையில இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை. அப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஹெல் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த நரகம்ன்றதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஹெல்ன்ற வார்த்தை, அதனுடைய ஆரிஜினை எங்க இருந்து வந்துச்சு, தோற்றம் அப்படின்றத வந்து, ஏன்னா அதுல இருந்து பேஸ் பண்ணி வந்தாதான் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த ஆங்கில வார்த்தையான ஹெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து வந்த நரகம் அப்படின்றது. ஏன்னா நரகம்ன்ற வார்த்தை வந்து எல்லா இடத்துலயும் எப்படி இந்த மொழிபெயர்ப்பாங்கன்னா, ஹெல்லுன்ற இருக்கிறதுல நரகம்னு மொழிபெயர்ப்பாங்க. அப்ப அந்த வார்த்தை ஹெல் அப்படின்றது வந்து ஒரு பழைய ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவாகி வந்தது. அந்த பழைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெலி அப்படின்ற வார்த்தையில இருந்து மருவி இந்த வார்த்தை ஹெல் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப இந்த ஹெல் வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெலி அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்த வார்த்தை. அப்ப அந்த ஹெலின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காணப்படாத, மறைவான, அதாவது அன்சீன் இல்லாட்டி ஹிடன் அப்படின்ற அர்த்தத்துலதான் அந்த வார்த்தை ஹெலி அப்படின்ற வார்த்தைக்கான பொருள். அன்சீன், காணப்படாத, மறைவான அப்படின்றது. அப்போ என்ன அர்த்தத்துல அந்த ஹெலின்ற வேர்டு வருதுன்னா, எதை நம்ம பார்க்க முடியாதோ அது இல்லாமையே போயிருது, இல்லாட்டி அதை பார்க்க முடியாது அப்படின்றது தான் இந்த ஹெலி அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள். அந்த ஹெல்லுன்ற வார்த்தை அதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, ஹெலின்ற வார்த்தையா பயன்படுத்தப்பட்டுச்சு, அது மருவி ஹெல்லுன்னு வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஹெலின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, அன்சீன், ஹிடன், காணப்படாத இல்லாட்டி மறைவான அப்படின்ற அர்த்தத்துல இருந்து வந்த வார்த்தை அது. புரியுதா உங்களுக்கு இது? இந்த ஹெலி வந்து இங்கிலீஷ் வேர்டா? ஹெலி வந்து இங்கிலீஷ் வேர்டு. அப்படி இன்னும் கொஞ்சம் எடுக்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். இது கொஞ்சம் தியரி கிளாஸ் மாதிரி போகலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேர்டோடைய ஆரிஜின்ல போய் அந்த வேர்டுக்கான உண்மையான மீனிங் அது எப்படி மாறி வந்துச்சு அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டடி பண்றோம். இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பா திங்க் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டடி. அதனால கொஞ்சம் தியரி மாதிரி போவோம். பட் அதை நல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹெல்லுன்ற வேர்டு வந்து ஹெலி அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி அடுத்தது இந்த ஹெலின்ற வேர்டு, அந்த வேர்டு வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஹெலன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஹெலன் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்துச்சு.
இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு ஹெலன்னு பேர் வைப்பாங்க. கேட்டிருக்கீங்களா ஹெலன்ற பேரு? ஆமா, நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் இருக்கும். ஜென்ரலாவே காமனா யூஸ் பண்ணக்கூடிய பேர்ல வந்து ஹெலன் இருக்கும். ஹெலன் சத்யா, ஹெலன், இந்த மாதிரி ஹெலன்ற வார்த்தைய அதிகமா பயன்படுத்தி கிறிஸ்தவங்க பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த ஹெலன்ற வார்த்தையில இருந்து வந்ததுதான் ஹெலின்ற வார்த்தை, அதுல இருந்து வந்ததுதான் ஹெல்லுன்ற வார்த்தை. புரியுது இல்லையா? புரியுது. அப்ப அது நம்ம வந்து அப்படியே கிராஜுவலா பின்னாடி போயிட்டு இருக்கோம். அது வார்த்தை எப்படி வந்துச்சு, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அது எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த இதுல புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ஹெல் அப்படின்ற வார்த்தை ஹெலி அப்படின்றதுல இருந்து வந்த வார்த்தை. அந்த ஹெலின்ற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னா ஹெலன் அப்படின்றத சுருக்கி ஹெலின் மாறி இருக்கு. அப்ப இன்னைக்கும் வந்து ஹெலன்ற பேரை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த ஹெலன் அப்படின்ற பேர்ல இருக்கிற வார்த்தையில இருக்க அர்த்தம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட, ஹிடன், ப்ரொடெக்டட், இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல வரக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த 3 வார்த்தைகள்லயும் ஹெல், ஹெலன், இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு சத்தம் காமனா இருக்கு. என்ன சத்தம் கண்டுபிடிக்க முடியுதா? ஹெல். எஸ், எக்ஸாக்ட்லி. எல்லாருக்கும் புரியுதா? மீதி பேருக்குனா புரியுதுங்கண்ணா. ஓகே. இப்ப இந்த 3 வார்த்தை நம்ம பார்த்தோம். ஹெல்ன்ற வார்த்தை பார்த்தோம், ஹெலின்ற வார்த்தை பார்த்தோம், ஹெலன்ற வார்த்தை பார்த்தோம். இது எல்லாத்துலயும் ஒரு காமனான சவுண்ட் இருக்கு. அது என்னன்னா எல் அப்படின்ற சத்தம். அப்ப அந்த எல் எல் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒலி வருது இல்லையா, அந்த சத்தம், அந்த வார்த்தை வந்து அது எங்கெல்லாம் அந்த ஹெலன், எலி, எல்னு வரக்கூடியது வந்து அதை லாங்குவேஜை வந்து எப்பயுமே லாங்குவேஜ் ஃபேமிலியா கனெக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து புரோட்டோ இண்டோ ஐரோப்பிய லாங்குவேஜ்னு சொல்றாங்க. புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்னு. இது வந்து இந்த ஒரு 2-3 ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி போயிடும், இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த எல் அப்படின்ற சொல்லினுடைய ஒலி எந்த இதுலலாம் வருதோ அந்த வார்த்தைகள் வந்து புரோட்டோ இண்டோ ஐரோப்பிய வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. அது வந்து கெல் அப்படின்ற வேர் சொல். நம்ம பார்த்தோம் இல்லையா, எட்டமாலஜினாலே ஒரு சொல் எங்க இருந்து வருது, அதனுடைய ரூட் வேர்டு எங்க போகுது அப்படின்றத தான் நம்ம படிக்கிறோம், எட்டமாலஜின்றது, சொற்பிறப்பியல். இப்ப அந்த இதுல வந்து இந்த எல் எல் எல்ன்ற சவுண்ட் வரக்கூடியது எல்லாமே அந்த புரோட்டோ இண்டோ ஐரோப்பிய மொழியில கெல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வார்த்தையினுடைய வேர் சொல்ல இருந்து எடுத்து சொல்லப்படுற வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஹெல்லா இருக்கட்டும், ஹெலியா இருக்கட்டும், ஹெலனா இருக்கட்டும், இதுல எல்லாம் அந்த எல் சவுண்ட் வருதுன்னா அப்ப அந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜினுடைய வேர் சொல் என்ன சொல்லுது? கெல்லுன்ற வார்த்தை. புரியுதா? கெல் அப்படின்ற வார்த்தை தான் அதனுடைய ரூட் வேர்டு. அப்ப அந்த கெல் அப்படின்ற வார்த்தையில இருந்து அந்த எல் சத்தத்துல ஒலிக்கக்கூடிய அநேக வார்த்தைகள் வரும் அந்த ஃபேமிலியில இருந்து. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஆரிஜினான அந்த ரூட் வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இப்ப எபிரேயத்திலயும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு வேர் சொல் இருக்கும், ரூட் வேர்டு. அதுல இருந்து அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தை ஃபார்ம் ஆகி வரும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரூட் வேர்டு போகும் பின்னாடி பின்னாடி போகும்போது கொஞ்சம். அப்ப அந்த மாதிரி இந்த வார்த்தைக்கான ரூட் வேர்டு கெல். அந்த கெல் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறைக்க, மூட, காப்பாற்ற, பாதுகாக்க, இந்த மாதிரியெல்லாம் டு கவர், டு கன்சீல், டு சேவ், டு ப்ரொடெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அந்த சொல் தான் கெல் அப்படின்ற சொல். இந்த வேர் சொல்லுல இருந்து உருவானதுதான் மற்ற எல்லா வார்த்தைகளும். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே. இதை இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதுல இருந்து ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூல வார்த்தை அந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல சொன்னோம் இல்லையா, அந்த ஃபேமிலி குரூப், அதுல இருக்கக்கூடிய அந்த கெல், அதுல இருந்து வந்த எல் சவுண்ட்ல இருந்து உருவான சில வார்த்தைகள், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்க்க போனோம் அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்ற வார்த்தை. கேலிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவர் பாட்னி ப்ரொஃபசர். ஓகே. அந்த பூல வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, பூல வெளிப்பக்கம் இருக்கிறது கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ ஒரு படம் போடுறோம் பாருங்க. இப்ப இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூனுடைய மேல் பக்கம் பச்சையா மூடி மூடி இருக்கு இல்லையா ஸ்கிரீன்ல, இதுக்கு பேர் தான் கேலிக்ஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த கேலிக்ஸ்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை தான். எப்படி இப்ப ஹெல்ன்றது இங்கிலீஷ் வார்த்தையோ அந்த மாதிரி கேலிக்ஸ் அப்படின்றது வந்து கேலிக்ஸ் அப்படின்னு வாங்க இதை. ஸோ தமிழ்ல கேலிக்ஸ் போட்டிருக்கும். கேலிக்ஸ் அப்படின்றது வந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தையா இருந்தாலும் இதனுடைய ஆரிஜின் வந்து அந்த புரோட்டோ இண்டோ ஃபேமிலியில இருந்து வந்தக்கூடிய
அந்த கெல் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்த சொல். இது எப்படி அந்த கெல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்திருக்கு கேலிக்ஸ் அப்படின்னும் போது இதனுடைய உச்சரிப்பிலே கெல் லிக்ஸ் இருக்கு. அப்ப அந்த எல் சவுண்ட் வருது இல்லையா, கெல் லிக்ஸ்ல பிரிச்சா புரியுது இல்லையா? சோ அப்ப இந்த கேலிக்ஸ் அப்படின்றதனுடைய பர்பஸ் என்ன, இது நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப இதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த கேலிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு விதைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இது, ஒரு உமி சொல்றாங்களா, அரிசிக்கு மேல இருக்க உமி, அந்த மாதிரி ஒரு உரை மாதிரி பழம் பூ மொட்டு இதெல்லாத்தையும் வந்து மூடி வச்சிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா அதை பாதுகாப்பா மறைச்சு வச்சிருக்கிறதுக்காக. இப்ப இந்த கேலிக்ஸ்ன்றத பார்த்தோம். இந்த கேலிக்ஸ்ல வந்து பூ விரியறதுக்கு முன்னாடி அது மொட்டா இருக்கும்போது உள்ள இருக்க பூ தெரியுதா? தெரியல, பச்சையா வச்சு மூடி இருக்கு. அப்போ மற்ற பூச்சிங்க கிட்ட இருந்து மற்ற எல்லா காரியத்துல இருந்தும் சூரிய ஒளியில இருந்து எல்லாத்துல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணி மூடி வச்சிருக்கிறது கெலிக்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அது விரிஞ்ச பிறகு, அது ஓப்பன் ஆன பிறகுதான் அந்த பூ வந்து விஷுவல்ல வெளியே தெரியுது. அப்போ கெலிக்ஸ்ன்ற அந்த கெல் அப்படின்ற அந்த ஆரிஜின் வேர்டுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம் சொன்னோம் அப்படின்னா, மறைக்க, பாதுகாக்க, மறைவா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொன்னோம். அந்த ரூட் வேர்ட்ல இருந்து உருவானதுதான் இந்த கெலிக்ஸ் அப்படின்ற வார்த்தை. புரியுது இல்லையா? அப்ப இது வந்து பூவை பாதுகாக்க, அதை மறைச்சு வைக்க, அந்த மொட்டை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில இருந்து வந்தனால அந்த கெல் அப்படின்ற அந்த எல் ஒலி சவுண்டோட இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 உதாரணம் பார்க்கலாம். அப்ப 2-3 வார்த்தை இருக்கு. இன்னொன்னு செல். இந்த ஜெயில எல்லாம் செல் இருக்குல்ல, அப்ப அந்த செல்லுக்குள்ள ஜெயில போய் வைக்கிறதுன்றது வந்து ஒரு பூட்டிய சின்ன அறை சிறைச்சாலையில. அதுல வந்து வேற யாரும் உள்ள போக முடியாது, பார்க்க முடியாது ரெகுலரா. அப்ப அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா வெளியே இருக்கவங்க அவங்கள பார்க்க முடியுமா? இல்ல. அவங்க வெளியே தப்பிச்சு வர முடியுமா? முடியாது. உள்ள பாதுகாப்பா ப்ரொடெக்ஷனா வச்சிருக்கிறதுனால அங்க செல், எல்ன்ற சவுண்ட் வருது இல்லையா, இந்த வார்த்தைகள். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு சவுண்டை பேஸ் பண்ணி அந்த ஃபேமிலியினுடைய நேம் மொத்தமே அடிப்படையில அந்த வார்த்தை எல்ன்ற சவுண்ட் எங்க வருதோ அதுல வந்து மறைக்க, அதாவது இந்த இந்தோ ஐரோப்பிய லாங்குவேஜ்ல இருந்து வரக்கூடிய இந்த ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. அடுத்த வார்த்தை உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஷெல். ஷெல்லுன்னா என்னது? மூடி மாதிரி போட்டிருக்காரு ஷெல்லுக்குள்ள, அந்த முத்து எல்லாம் இருக்குல்ல, முத்து அந்த மாதிரி. அப்ப ஷெல்லுன்றது என்னன்னா ஒரு கடினமான வெளிப்புற ஓடு, அத ஓட வச்சு மூடி வச்சிருக்கிற ஒரு பொருளை மூடி வைக்கிறது தான். உதாரணத்துக்கு நத்தை ஓடு இருக்கு, முட்டை ஓடுன்றோம் ஷெல்லு, எக் ஷெல்லு, ஸ்னெயிலோடைய ஷெல்லு, நத்தை ஓடு, இந்த மாதிரி ஆமையோட ஓடு. இந்த ஓடுகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மூடி பாதுகாக்கிறதுக்கு உள்ள இருக்கிறத. அப்போ வெளியே பக்கமா தெரியாது. அந்த முட்டை உள்ள இருக்கும்போது மேல ஓடு இருக்கும்போது உள்ள முட்டை தெரியாது. அதே மாதிரிதான் சிப்பி உள்ள இருக்கும்போது, முத்து உள்ள இருக்கும்போது மேல ஷெல்லு மறைச்சிருக்கும் போது அது தெரியாது. அப்ப ஷெல்லுன்றதே என்னது? ஒரு மூடி, ஸ்ட்ராங்கான ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். இதுதான் ஷெல் அப்படின்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்றது ஸ்கல். ஸ்கல்ன்றது மண்டை ஓடு, ஒரு கடினமான ஸ்ட்ராங்கான பார்த்தே மண்டை ஓடு தான். அப்ப அந்த மண்டை ஓடு வந்து உள்ள இருக்கிற பிரெயின், சாஃப்டான ஒரு பொருளை வந்து வெளியே காட்டாம, எக்ஸ்போஸ் ஆகாம பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறனால அதுக்கு பேர் என்னது? ஸ்கல். அப்ப அந்த எல்லாத்துலயும் எல் 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 அப்படின்ற சவுண்ட் வர்றதுல எல்லாத்துலயுமே நமக்கு என்ன தெரியுதுன்னா அது வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு மறைவு, ஒரு ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் தெரியுது. அடுத்த வார்த்தை ஹெல்மெட். தெரியுதா? ஹெல்மெட்ன்றதும் தலையை பாதுகாத்து, நம்ம ஹெல்மெட் போட்டோம்னா உள்ள முகமே நமக்கு தெரியாது, உள்ள மறைச்சு சேஃப்டியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அப்ப ஹெல்மெட் அப்படின்னு பிரிச்சோம்னா அந்த ஹெல்மெட்லயும் கூட அந்த எல் சவுண்டு வருது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம ஃப்ரீ டைம்ல கூட அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம். அதாவது கேலியாலஜின்னு ஒண்ணு இருக்கு. கேலியாலஜின்னு கேல் அப்படின்றதுக்கு, லாஜின்றது படிக்கிறது. அப்ப பறவைகளுடைய கூடு, அந்த கூடுகளை பத்தி, நெஸ்ட்டை பத்தி படிக்கிறதுக்கு பேரு கேலியாலஜி. எதுக்கு அந்த கேல் அப்படின்ற வேர்டு வருதுன்னா அந்த கூடுன்றது வந்து மறைவா பாதுகாப்பா அந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால அது வருது. இது எல்லா வார்த்தையிலையும், அதாவது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, கிரேக்க வார்த்தைகள்லயும் இந்த பயன்பாடுகள் அதிகமா வந்திருக்கு. கிரேக்க வார்த்தைகள்லயும் உதாரணத்துக்கு நம்ம அது கிரேக்க வார்த்தைனே தெரியாம அதை இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை வந்து யூக்கலிப்டஸ். யூக்கலிப்டஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தைலம்.
தமிழ்ல தைல ஆமா. மரம் இருக்கு, ஆனா நிறைய பேர் யூக்கலிப்டஸ்னே சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் வேர்டு. அந்த கிரேக்க வார்த்தை வந்து 2 வார்த்தை சேர்ந்து உருவான வார்த்தை. ஒண்ணு வந்து யூக்கலிப்டஸ்ல இருக்க யூ, இன்னொன்னு கலிப்டோசிஸ் அப்படின்ற 2 வார்த்தை. அப்ப அந்த யூன்றதுக்கு என்ன அர்த்தம்னா நலம், வெல், நல்லா இருக்கு அப்படின்றது. கலிப்டோசிஸ்னா கவர், பாதுகாப்பு, ப்ரொடெக்ட் பண்றது. அந்த கெல் அப்படின்ற வார்த்தை வரனால மூடி பாதுகாக்கிறதுன்னு. அப்ப யூக்கலிப்டஸ் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம், வெல்னஸை ப்ரொடெக்ட் பண்றது, நம்மளுடைய குட்னஸை ப்ரொடெக்ட் பண்றது. அதுக்காக தான் யூக்கலிப்டஸ்ன்ற பேரே அதுக்கு வச்சிருக்காங்க. 2 வார்த்தை சேர்ந்து அது வந்து காரண பெயரா வரக்கூடியது. யூக்கலிப்டஸ்ன்றது ஒரு கிரீக் வார்த்தை. அதுல யூகலிப்டஸ் அப்படின்ற 2 வார்த்தை சேர்ந்து, அதாவது நம்மளுடைய வெல்னஸ், குட்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கவர் பண்ணி வைக்கிறதுக்கான, பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் அந்த யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து இதுல ஓரளவு உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆமா. எல் சவுண்ட் வர்றது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், மறைச்சு வைக்கிறது, மற்றவங்க பார்க்க முடியாம இருக்கிறது, ஹிடன், ப்ரொடெக்டட், சேஃப், இதெல்லாமே வந்து அந்த எல் அப்படின்ற சத்தத்துக்கு வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய வார்த்தைகள் உதாரணத்துக்கு பார்த்தோம். இப்ப கடைசியா வந்து பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை பார்த்துடலாம். பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தைனா வந்து வெளிப்படுத்தின புத்தகம் இருக்கு இல்லையா, அதனுடைய கிரேக்க பேர் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நம்ம தமிழ்ல வெளிப்படுத்தின புத்தகம்ன்றோம், இங்கிலீஷ்ல புக் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய கிரீக் நேம் அப்போகாலிப்ஸ். ஸோ அதனுடைய கிரீக் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போகாலிப்ஸ் அப்படின்றது தான் வந்து அதனுடைய கிரேக்க பேரா இருக்கு. அப்ப இதுலயும் வந்து அப்போகாலிப்ஸ் அப்படின்னும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? வெளிப்படுத்தல் அப்படின்னு தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. திறந்து காட்டுதல், வெளிப்படுத்துதல், வெளிக்கொண்டு வருதல் அப்படின்றதெல்லாம் அந்த வார்த்தையினுடைய பொருள். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னும் போது அது வந்து அப்படியே கிரீக் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. புக் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்னும் போது ரிவீல் பண்ணக்கூடியது, வெளிக்காட்டக்கூடியது எல்லாமே வந்து அந்த அப்போகாலிப்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. இது வந்து 2 வார்த்தையில இருந்து சேர்ந்த ஒரு சொல்லா இருக்கு கிரீக்ல. ஒண்ணு வந்து அப்போ, இன்னொன்னு கலிப்சஸ். அப்போ அப்படின்றது வந்து இந்த 2 சொல்லும் சேர்ந்ததுதான் வந்து அப்போகாலிப்ஸ் அப்படின்றது. அப்போ அப்படின்னா நீக்க, விலக்க, அதை வந்து தகுத்தெடுக்க, விளக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்ப ஓபன் பண்றதுன்றது மாதிரி விளக்கி காட்டுறது. கலிப்சஸ் அப்படின்றது வந்து மறைக்கிறது, மூடுறது, இந்த மாதிரியான பொருள் தான் கலிப்சஸ் அப்படின்ற வார்த்தை. அப்ப அப்போகாலிப்ஸ் அப்படின்னா மறைவானதை நீக்குதல், மறைவை நீக்கி ஸ்கிரீனை திறக்கிற மாதிரி விளக்குதல், திறந்து காட்டுதல். ஒரு புக்கை ஓபன் பண்றோம் அப்படின்னா அது வந்து அப்போகாலிப்ஸ். ஒரு ஸ்கிரீனை, ஜன்னல்ல ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்கு, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல, ஸ்கிரீனை திறந்தோம்னா அது அப்போகாலிப்ஸ். அப்ப இந்த அர்த்தத்துல வரக்கூடியது. அப்ப இதுல பேசிக்கலா அந்த கலிப்சஸ்ன்றது மூடி மறைத்து வைக்கப்பட்டிருந்த விஷயங்கள், அதை வந்து வெளிக்காட்டுறதுனால அப்போன்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ பேசிக்கலா நம்ம வந்து அந்த கலிப்ஸ் எல் அப்படின்ற வார்த்தை வந்து மறைத்தல், மூடப்படுதல், வெளியே தெரியாத சில காரியங்கள் மறைஞ்சிருக்கிறது, அது கண்ணுக்கு தெரியாது, காணப்படாது அப்படின்றது. அப்ப இந்த வெளிப்படுத்தினல் புக்குக்கு அந்த பேரே வந்து காரியங்கள், மறைவா இருக்கிற காரியங்களை வெளிக்கொண்டு வர்றதுனாலதான் அந்த பேரே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சில வார்த்தைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இதை சில பழமொழியில கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தைய, இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை. உதாரணத்துக்கு ஹெல் த பொட்டேட்டோஸ்னுவாங்க. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. இல்ல சார். இல்லைங்கண்ணா. இல்லையா? இது வந்து ஆக்சுவலா இந்த நிறைய இந்த வெள்ளைக்காரங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய பழமொழி இது, ஹெல் த பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது இதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி தோணுது? ஹெல் த பொட்டேட்டோஸ்னா என்ன, என்ன அர்த்தம் சொல்லலாம்? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? பொட்டேட்டோஸும் மறைச்சு வச்சிருக்கணும், பாதுகாப்பு. பொட்டேட்டோஸை மறைச்சு வச்சிருக்கணும். இப்ப நீங்க இந்த இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் இதை சொல்றீங்க. ஆனா இதை படிக்காம இந்த ஹெல் த பொட்டேட்டோஸ்ன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லுவாங்க? உருளைக்கிழங்க நரகத்துல வையணும். ஹெல் த பொட்டேட்டோஸ்னா உருளைக்கிழங்க நரகத்துல வையின்னு அர்த்தமாயிடும். அப்போ இந்த பழமொழி வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த ஹெல்லுக்கான அர்த்தத்தை வேறையா மாத்திட்டாங்க, ஆனா பழமொழி மாத்தல. அதுக்காக தான் சொல்ல வரேன்.
இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஹெல்த் பொட்டேட்டோஸ்னா உருளைக்கிழங்கெல்லாம் தூக்கி நெருப்புல போட்டு நித்தியமா எரி அப்படின்ற அர்த்தத்துல வந்துடும். ஆனா இதனுடைய ஒரிஜினலா இருக்கக்கூடிய மீனிங், அந்த பழைய ஆங்கில பழமொழியினுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அதாவது உருளைக்கிழங்க மண்ணுல பத்திரமா மூடி பாதுகாத்து வை அப்படின்றதுதான். ஏன்னா வெளிச்சம், பனி இதுல இருந்தெல்லாம் வந்து அவங்க இந்த உருளைக்கிழங்குல வந்து மூடி இப்படி பாதுகாப்பாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு இது வந்ததுதான் இந்த பழமொழின்றது, ஹெல்த் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உருளைக்கிழங்குல மூடி வைன்றதுல அது பேசிக்கலா என்னன்னா பாதுகாத்து மூடி ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமா வைக்கிறது தான் வந்து இதனுடைய காரியம். அப்போ நரகம் அப்படின்ற சொல்லு வந்து அந்த சொற்பிறப்பியெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் இவ்வளவு நேரம். அதனுடைய அர்த்தம் எப்படி வந்துச்சு, அது ஆரிஜின் எங்க இருந்து, எந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சு, இது சம்பந்தமா இந்த சவுண்ட்ல இருந்தே அதுக்கு என்ன அர்த்தம்னு படிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஹெல், ஹெலி, ஹெலன் இதெல்லாம் எப்படி மாதிரி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த நரகம்ன்ற சொல்லு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? அப்ப இவ்வளவு நம்ம படிச்ச பிறகு இப்ப நரகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹெல் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரிஜினலா அந்த எட்மாலஜி படி உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் இந்த நரகம்ன்ற வார்த்தைக்கு? ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் பாரு. ஆமா, மறைக்கப்பட்டது. அதேதான். இப்ப அந்த ஹெல் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதனுடைய ஒரிஜினலான அர்த்தம் அது எங்க ஆரம்பிச்சதுன்னா மூட, மறைக்க, காப்பாற்ற, பாதுகாக்க, இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரிஜினலா ஹெல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். இப்ப கேள்வி என்னன்னா, இதுல எங்கேயாச்சும் நெருப்பு இல்ல எரிகிற அக்கினி, நித்திய வேதனை அப்படின்னு ஏதாவது ஒரு காரியமோ இல்ல ஒரு சொல்லோ இது வரைக்கும் வந்திருக்கா? இல்ல வரலைங்க. வரல. அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த எரியிற நெருப்பு, நித்திய வேதனை அப்படின்ற காரியம்லாம் இந்த நரகம்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பாதுகாக்க, மறைக்க, காப்பாற்ற, மூடி வச்சு ப்ரொடெக்ட் பண்ண, ஒரு ஓடு மாதிரி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ற அர்த்தம் யாருக்குமே வரமாட்டேங்குது. என்னதான் வருது? ஹெல்லுன்னு ஒண்ணு நித்தியமா எரிகிற நெருப்பு, நித்திய வேதனை, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அப்ப இந்த கருத்துக்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அப்ப அதை நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். இந்த ஹெல்லுன்றதுல வந்து எப்படி அந்த கருத்துக்கள் வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு. இப்ப நம்ம பார்த்தது வந்து அந்த ஹெல்லுன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு, அதனுடைய ஒரிஜினலா ஆரம்பத்துல அதனுடைய அர்த்தம் என்னவா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப வந்து அடுத்தது இந்த நரகம் குறிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாட் நம்ம யோசித்த உடனே நமக்கு அதுதான் நினைவில் வரும். இதை கஷ்டப்பட்டு நம்ம தியரி கிளாஸ் மாதிரி போய் படிச்ச பிறகுதான் இதனுடைய ஒரிஜினல் மீனிங்கே புரியுது. ஆனா கேட்ட உடனே இன்னைக்கு நமக்கு தெரியறது வந்து ஹெல் அப்படின்னு உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பத்திரமா பாதுகாப்பா மூடி மறைச்சு யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்றது என்னன்னா நல்ல தகதகன்னு எரியிற நெருப்புல நித்தியமா வேதனையில அலறிக்கிட்டே இருப்பாங்கன்றதான் வந்து ஹெல்லுக்கான அர்த்தமாவே மாறிடுச்சு. அப்போ இந்த இப்ப இந்த நரகம் பற்றி இந்த கருத்து எங்க இருந்து வந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம வேர்ல்டு டீச்சிங் ஆஃப் ஹெல், அதாவது உலக போதனை, நரகத்தை பத்தி உலகம் என்ன போதிச்சிருக்கு, அது எப்படி வந்துச்சு அப்படின்ற சில காரியங்களை பார்க்க போறோம். அது பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப நரகத்தை பத்தி உலகத்தினுடைய போதனை வந்து எங்க இருந்து பேசிக்கலா ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்ச்சர்ஸ் ஆரம்பிக்கும் போது அசீரிய, பாபிலோனிய கலாச்சாரங்கள்லாம் தோன்றி வருது இல்லையா? அதுல வந்து மெயினா வந்து பாபிலோனிய கலாச்சாரமும் கிரேக்க கலாச்சாரத்துல இருக்க மத புராணங்கள் இருக்கு இல்லையா? இந்த மத புராண கதைகளினுடைய அடிப்படையில இருந்துதான் இந்த எரிகிற நரகம் அப்படின்ற கான்செப்ட் முதல் உள்ள வருது. இந்த நரகத்தை பத்தி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா, ஏன்னா அந்த கலாச்சாரங்கள் வந்து உலகம் ஃபுல்லா பரவி ஆக்கிரமிச்சது. அதுல முக்கியமான ஆக்கிரமிச்ச இதுல வந்து பாபிலோன் இருக்கு, கிரேக்கர்கள் இருக்காங்க. ரோம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்ப பாபிலோனிய கிரேக்க கான்செப்ட்ல, எகிப்திய கான்செப்ட்ல இது அந்த அளவுக்கு கிடையாது, இது வந்து பாதி இருக்கும். ஏன்னா எகிப்திய கான்செப்ட் படி ஆத்மா மரிக்காதுன்ற கான்செப்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் வந்து என்ன செஞ்சாங்க, எகிப்தியர்களை மறிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரிசர்வ் பண்றாங்க, ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கு மம்மிஸா கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து பிரமிடெல்லாம் கட்டி அவங்க இங்க இருந்து போவாங்க வருவாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கிட்ட வந்து அவங்க மறிக்க போறதுல இன்னொரு இடத்துல போய் இருக்க போறாங்கன்ற கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா நரகத்துல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற அப்படி கான்செப்ட் அங்க அவங்களுக்கு கிடையாது, எகிப்தியர்களுக்கு. இது வந்து பாபிலோனியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இந்த மாதிரியான கான்செப்டுகள்
இருந்துச்சு. அதுல இருந்து உள்ள வந்ததுதான் இந்த காரியங்கள்லாம். அப்ப இந்த மத புராணத்துல இருந்து தான் இந்த எரிகிற நரகம், அக்கினி எரிகிற நரகம் அப்படின்ற கருத்தெல்லாம் உருவாகி வந்துச்சு. இப்ப இந்த புராண கதைகள்ல இருந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நரகம் அப்படின்றது வந்து அணையாத நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு இடம். அதுக்கு வந்து முடிவே கிடையாது. நித்தியமா வேதனையிலே இருப்பாங்க அங்க போய் இருக்கவங்க. ரெண்டாவது, அந்த நெருப்புக்கு முடிவு இல்லை அப்படின்ற காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வேதனையில துன்பத்திலேயே தான் இருப்பாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து இந்த பாபிலோனிய கிரேக்க கலாச்சாரத்துல இருந்து உருவாய் வந்த கருத்துக்கள் தான் இது மொத்தமே. இந்த கருத்துக்கள் உள்ள வந்திருக்கு. அப்ப இப்ப இந்த கருத்துக்கள் வந்து அதுல இருந்து வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப எரியிற நெருப்புன்னு கருத்தெல்லாம் எந்த இதுல இருந்து வந்திருக்கு? ஒண்ணு பாபிலோனிய மத கலாச்சாரத்துல இருந்து வந்திருக்கு. இன்னொன்னு வந்து கிரேக்க மத கலாச்சாரங்கள்ல இருந்து உள்ள வந்து இந்த உலகத்துல அந்த ஹெல் அப்படின்ற கான்செப்டுக்கு இப்படி ஒரு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. எரியிற நெருப்பு நித்தியமா எரிவாங்க, அங்க வேதனையா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இப்ப இந்த கான்செப்ட் எப்படி பைபிளுக்குள்ள வந்துச்சு, அதை நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு முக்கியமான கருத்து இதை பாக்குறது. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம உலகத்துல யார் என்ன சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பைபிள்ல எப்படி என்ன காரியங்கள் நம்ம பைபிள்ல எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படின்றதுலதான் முக்கியமான காரியங்கள் இருக்கு. அப்ப கிறிஸ்தவத்துல எப்படி இவங்க சொல்ற இந்த நரகம் அறிமுகமாச்சு அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு நரகம் பத்தி சொல்லும் போது ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா, எரிகிற இதுல நித்தியமா எரியறாங்கன்ட்டுன்னு. இந்த உபதேசம் எப்படி வந்துச்சு அப்படின்றது இருக்கு. இது வந்து ஒரு நாள்ல வந்த ஒரு விஷயம் கிடையாது. இதை வந்து பேசிக்கலா நான் டேர்ம்ல சொல்லணும்னா ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றான். அதாவது மத ரீதியான ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்தவத்துல நரகம் பற்றி இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நாள்ல டக்குன்னு வந்துடல. அது வந்து ஒரு எவல்யூஷன், ஒரு எவால்வ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. பரிணாம வளர்ச்சினா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அந்த இதுல வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சில காரியங்கள்லாம் வந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா, வழக்கமா நம்ம என்ன செய்வோம்னா சில கேள்விகள் கேட்போம். கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எடுக்கும் போதுதான் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறும். அதே மாதிரி நம்ம சில கேள்வி கேட்க போறோம். அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நரகத்தை பத்தி இன்னைக்கு இருக்கிற அந்த டீச்சிங் இருக்கு இல்லையா, எரிகிற அக்கினி நித்தியமா எரிகிறது, இந்த போதனை வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது பழைய ஏற்பாட்டுல இருக்கா? இல்ல. கன்ஃபார்மா? வேற யாருக்காவது எங்கேயாவது ஏதாவது படிச்ச மாதிரி இருக்கா பழைய ஏற்பாட்டுல? இருக்கா ஏதாவது அந்த மாதிரி நரகம், எரிகிற நரகம், அந்த மாதிரி தாட்டு கேக்குதா? கேக்குது. ஓகே. அப்ப எரிகிற அந்த நரகம்ன்ற தாட் வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது இருக்கா? நீங்க படிச்ச வரைக்கும் ஏதாவது தெரியுமா? புரியல. இல்ல, இப்ப நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுல இருந்து ஒரு தெளிவு பெற போறோம். இப்ப முதல் கேள்வி என்னன்னா, நரகத்தை பற்றி இன்னைக்கு இருக்கிற டீச்சிங் இருக்கு இல்லையா, அக்கினியில எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நித்தியமா எரிவாங்க, அதுக்கு முடிவே இருக்காது, அங்க வேதனை இருக்கும். இந்த டீச்சிங் வந்து பழைய ஏற்பாட்டு பைபிள்ல, பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரியான உபதேசம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இல்ல சார். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா இல்ல. அப்போ இந்த அக்கினியில எரியறது, முடிவில்லாத நித்திய வேதனை அப்படின்ற இந்த கருத்துக்கள் எதுவுமே வந்து பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல கிடையாது. இது வரைக்கும் கன்ஃபார்ம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை, நித்தியமா இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, இந்த போதனை வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்கா? இப்படிப்பட்ட போதனை இருக்கு. எதுல இருக்கு? லாசரஸ் அந்த ஐஸ்வர்யமான இதுல வந்து. ஓகே, அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் சகோதரனை வந்து இது பண்றவன் எரி நரகத்துக்கு போவான், எரி நரகத்துக்கு போவோன் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. வேற வெளிப்படுத்தத்துல நிறைய நரகத்தை பத்தி. வெளிப்படுத்தினல வந்து நரகத்தை பத்தி இருக்கா, இல்லாட்டி அக்னி கடல் அந்த இதை பத்தி இருக்கா? அக்னி கடல் அந்த மாதிரி. அக்னி கடல் அந்த மாதிரி இருக்கு. அப்போ கடலை பத்தி தான் இருக்கு.
ஓகே. அப்ப நரகம்ன்ற நமக்கு word வந்து கிடையாது. புதிய ஏற்பாட்டுல நரகம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இதை பத்தி ஒரு விஷயம் கூட இல்ல. புதிய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு. இப்ப இந்த நரகம் டாபிக்ல வந்து நம்ம அடுத்த வாரம் விட்டு அநேகமா அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொரு வேர்டா படிக்க போறோம். அதாவது பழைய ஏற்பாட்டுல அந்த நரகத்துக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, புதிய ஏற்பாட்டுல நரகத்துக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரே வார்த்தை ஷியோல்ன்றது 3 விதமா மொழிபெயர்த்திருக்காங்க. ஒண்ணு நரகம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, இன்னொன்னு குழின்னு மொழிபெயர்த்திருக்காங்க, இன்னொன்னு வந்து பாதாளம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க ஒரே வார்த்தையை. ஆனா அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தையை 3 விதமா மொழிபெயர்த்த அதே டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து புதிய ஏற்பாட்டுல 3 விதவிதமான வார்த்தைகளை ஒரே வார்த்தையா ஹெல்லுன்னு போட்டாங்க. அப்ப அது என்ன, எந்த வார்த்தை ஹெல்லுக்கு சம்பந்தமானது, எது சம்பந்தம் இல்லை அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் வீக் விட்டு அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து படிக்க ஆரம்பிப்போம் அந்த காரியத்தை. அப்போ கான்செப்ட் என்னன்னு நமக்கு புரியுது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல வந்து ஹெல்ல பத்தின காரியங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஹெல்ல பத்தி இன்னைக்கு சொல்ற மாதிரி கான்செப்ட் இல்ல. அதுலயுமே வந்து முக்கியமான இது எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஐசரியான் மற்றும் லாசருனுடைய உவமையில சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து புதிய ஏற்பாட்டுல மிக முக்கியமா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டில வந்து இங்க எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்க இளைப்பாறுதல்ல இருப்பாங்க அப்படின்ற டீச்சிங்லாம் வந்து இந்த ஐசரியான் லாசரு இந்த உவமையினுடைய இதுல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இல்லாத இந்த நரகத்தினை பத்தின இந்த டீச்சிங் இருக்குல்ல, இந்த காரியங்கள் ஐசோரியன் லாசர் ஓமையில, இது புதிய ஏற்பாட்டுல எங்க இருந்து வந்துச்சு? புதிய ஏற்பாட்டுல சேரா சொல்லுமா. அந்த அந்த புத்தகத்துல இருந்து வந்ததுண்ணா. தல்மூட் அது மாதிரிலாம் அதுல எழுதுனாங்க. தல்மூட்ல இருந்து வந்தது. தல்மூட்ல இருந்து வந்தது. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம், கரெக்ட் தான். அப்போ நமக்கு வந்து இப்ப படிச்சிருக்கனால பழைய ஏற்பாட்டுல இல்லாம இந்த நரகத்தினை பத்தின கான்செப்ட் புதிய ஏற்பாட்டுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துறோம். ஓகே, இப்ப பழைய ஏற்பாட்டுல இல்லாத புதிய ஏற்பாட்டுல இருக்க இந்த வார்த்தை நரகம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம, அதாவது பேசிக்கலா நரகம்ன்ற வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கு புதிய ஏற்பாட்டிலயும் இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலயும் வந்து நரகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ஹெல்லு கிரேவன்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டிலயும் ஹெல்லுன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்க்க போறோம், அந்த டீட்டெயில ஒரு வேர்டையா ஸ்டடி பண்ணும்போது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பழைய ஏற்பாட்டுக்கு பிறகு நரகம் அப்படின்ற இந்த புரிதல் இருக்குல்லையா, இந்த கான்செப்ட், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டிலேயே இல்லாத இந்த நரகம் பற்றினது இன்னைக்கு அந்த டீச்சிங் இருக்குல்லையா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது தெரியுமா? நரகத்துக்கு இன்னைக்கு போறாங்கன்னு சொல்லி எரியிற நரகம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஜெனரல் டேர்ம் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து அதை இட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட் அப்படின்றாங்க. இட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட்னா உணர்வோடு கூட நித்தியமா வேதனையில இருக்கிறது. புரியுது இல்லையா? இப்ப ரட்சிக்கப்படாம மரித்தவர்கள் வந்து நரகத்துக்கு போயிருவாங்கன்னு இருக்கு. நரகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, அது என்ன அப்படின்னு சொன்னா இட்டர்னல் கான்சியஸ் டார்மெண்ட் அப்படின்வாங்க. இட்டர்னல்னா நித்தியமா, கான்சியஸ்னா உணர்வோடு கூட, நமக்கு ஒண்ணும் தெரியாம மறிச்சு போயலாம் அப்படியெல்லாம் கிடையாது, உணர்வோடு கூட. டார்மெண்ட்னா வேதனை. அப்போ உணர்வுள்ள நித்திய வேதனையில இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நரகம் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு கன்க்ளூஷனா சொல்றாங்க. அதாவது நித்தியமா முடிவில்லாம நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே வேதனையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த உணர்வுள்ள நித்திய வேதனை அப்படின்ற கருத்து எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு இந்த ஒரு உவமையில இருந்துதான் இந்த கருத்து வந்திருக்கு. புரியுது இல்லையா? புரியுது சார். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைங்க. ஓகே, நரகம் அப்படின்றது வந்து கெட்டவங்க துன்மார்க்கர்லாம் வந்து நித்திய வேதனை அளிக்கிற இடம், அங்க நித்திய வேதனையில இருப்பாங்க அப்படின்ற கருத்து வந்து பொதுவா அந்த ஒரு ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டியில ஏற்கனவே இருக்கு. அது வந்து ஒரு உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா பல 100 வருஷங்களா, பல 1000 வருஷங்களா
இந்த டீச்சிங் வந்து சர்ச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கு. அப்ப இந்த காரியம் எப்படி வந்துச்சு சர்ச்சுக்குள்ள இல்ல பைபிள்ன்றதை விட சர்ச்ல இன்னைக்கு இந்த கான்செப்ட் பைபிள்ல வந்து வசனம் இருக்கு. ஆனா அந்த கான்செப்ட் இன்னைக்கு சர்ச்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈவன் அந்த ஐசரியோ அண்ட் லாசர் கதையிலேயே வந்து இயேசு கிறிஸ்து அந்த ஓமையிலேயே யூஸ் பண்றாரு இல்லையா, இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின் போது கண்மணி தல்மூடு அந்த இதுல இருந்து வந்துச்சு அப்படின்னாங்க. யா கரெக்ட். அது எப்படி உள்ள உருவாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பல சித்தாந்தங்கள், நிறைய ஐடியாலஜிக்கல் சித்தாந்தங்கள், இதெல்லாம் இதனோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த கருத்துக்கெல்லாம் உண்டாறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இது உதாரணமா வந்து புற மதத்துல வந்து இருக்கக்கூடிய பாதாள உலகம், அதை பத்தின நம்பிக்கை, அதே மாதிரி அழிவில்லாத ஆத்மாக்கு என்னைக்குமே மரணம் கிடையாது அப்படின்ற கருத்துல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கும் போது ஆத்மா என்னைக்குமே மரிப்பதில்லை அப்படின்ற கருத்துல அவங்க வாழவே இல்லை. என் யோபு சொல்லும் போது நான் என்னோட இதே மரித்து போனாலும் கடைசி நாள்ல எந்திரிப்பேன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர மறிக்கவே மாட்டேன்னு சொல்லலை. அப்ப அந்த மரணமே இல்லாம நித்தியமா இருக்கிறது அப்படின்ற கான்செப்ட் வந்து பழைய ஏற்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம். அப்படி மரணமே இல்லாம நித்தியமா இருக்க போறாங்கன்னா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, நித்தியமா தான் இருக்கிறாங்க, மரணமே கிடையாது அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துனுடைய மரணமே அங்க தேவையில்லை. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயும் சரி, பைபிள் டீச்சிங் அந்த ஓவரால் டீச்சிங்க்கும் சரி, நமக்கு இன்னைக்கு வந்து ஆத்மா மறிக்கும் அப்படின்றது நல்லா படிச்சுட்டோம். மற்றபடி ஜென்ரலான கருத்து என்னன்னா, மற்ற மதத்துல இருந்து உள்ள வந்தது வந்து ரெண்டு நம்பிக்கைகள் முக்கியமா. ஒண்ணு வந்து அழிவில்லாத ஆத்மா, அதே மாதிரி இந்த பாதாள உலகம், நரகம், இதை பத்தின நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கை வந்து முக்கியமா ஒரு ரெண்டு காரியத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்கு. ஒண்ணு வந்து மத ரீதியான இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்னு வந்து பிலாசாபிக்கல் தத்துவார்த்தமா சார்ந்த இன்ஃப்ளூயன்சஸ். இதை நம்ம பார்க்க போறோம். மத ரீதியான தாக்கங்கள், அதாவது பிற மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து அந்த தாக்கம் செஞ்சது. இப்ப இதுல வந்து பொதுவாவே வந்து ரிலீஜியன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. பழைய ஏற்பாட்டுல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு நீ மற்ற மதத்தினுடைய மற்ற ஜனங்களுடைய வழிபாட்டு முறையை கத்துக்காத அப்படின்னு 1000 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன செய்வாங்க, ஒரு இடத்துக்கு போன உடனே ஆண்டவர் எதை செய்ய வேணான்றாரோ அதே தான் முதல் செஞ்சு, பாகால் எப்படி வளர்ப்படுறாங்களோ அதே மாதிரி, அஸ்திரோத்தை எப்படி வழி பண்றாங்களோ அதே மாதிரி. அப்ப இந்த ஜனங்களுடைய மனது எப்படி இருக்குன்னா, அந்த மதங்களால ஈர்க்கப்பட்டு அந்த காரியங்களை செய்யறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியதுதான் மனிதனுடைய தன்மை. புரியுது இல்லையா என்ன சொல்ல வரேன்ட்டுன்னு? புரியுதுங்கண்ணா. புரியுது சார். அப்போ ரிலிஜியன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அந்த ஒரு புல்லிங் ஃபோர்ஸ், நம்மள ஜனங்களை இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது மதம்ன்றது. ஏன் அப்படின்னா மனிதன் வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு தெய்வீகத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா பாபேல்ல ஆரம்பிக்குது. புரியுது இல்லையா? பாபேல்ல வந்து ஆண்டவர் வந்து ஒரு கோபுரத்தை கட்டவே சொல்லல. ஆனா ஏன் கட்டினாங்க? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் நடுவுல கனெக்ஷன் இருக்கணும். எப்போ அந்த அளவுக்கு நான் போய் ரீச் ஆக போறேன், தேவனுக்கு சமமா நான் அங்க வரைக்கும் போய் ரீச் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மதங்கள் அப்படின்றது என்னன்னா மனிதர்களை கடவுள்கிட்ட ரீச் பண்றதுக்கான வழி அப்படின்றது வந்து ஒரு தாட்டா இருக்கு. அதனால ஜனங்கள் வந்து அதுக்கு என்னென்னமோ ஒவ்வொரு கலாச்சாரத்திலயும் ஒவ்வொரு மதத்திலயும் அவங்க சில வழிமுறைகள் எல்லாம் சொல்றாங்க. அது வந்து ஜனங்கள் வந்து ஈஸியா இழுக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுளை போய் சென்றடையணும், இல்ல அவங்களுடைய இதுல இருந்து பிரச்சனையில இருந்து முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி போகும்போது அவங்களுக்கு ஈஸி டாஸ்கா வரக்கூடியது வந்து மதங்கள். அப்ப இதனாலதான் வந்து ஈர்க்கப்பட்டு போறாங்க. இந்த விஷயம் வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்த பிறகும், இன்னைக்கு சர்ச் அப்படின்னு வந்த பிறகுமே இதனுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து தாக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னும் போது இன்னைக்கு டேட்ல வரல, இது முதல்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கு இந்த இதெல்லாம். இப்ப இதுல வந்து நம்ம கிரேக்க இதை பத்தி படிச்சோம். பாபிலோனிய மற்றும் கிரேக்க கலாச்சாரத்துல இருந்து இந்த காரியங்கள்லாம் உள்ள வச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த எரி நரகம், நித்தியமா எரியறது, வேதனைப்படக்கூடிய இடம், அழிவில்லாத ஆத்மா, இதெல்லாம் வந்து பாபிலோனிய கலாச்சார வழிமுறையில இருந்தும் கிரேக்க கலாச்சாரங்கள்ல இருந்தும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப கிரேக்க கலாச்சாரத்துல இருக்கக்கூடியதை வந்து டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போதைக்கு வந்து ஹேடிஸ் அப்படின்றது வந்து
கிரேக்கத்துடைய நம்பிக்கை. அந்த ஹேடிஸை பத்தி கிரேக்கர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அது என்ன நம்பிக்கை? ஏன்னா புதிய ஏற்பாட்டுல வந்து நரகத்துக்கான கிரேக்க வார்த்தை என்னது? ஹேடிஸ்ன்றது தெரியும் இல்லையா? ஓகே, அந்த ஹேடிஸ்ன்ற வார்த்தையை தான் நம்ம தமிழ் பைபிள்ல நரகம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ஹெல்லுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா கிரீக் பைபிள் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல ஹேடிஸ் அப்படின்னு தான் இருக்கும். அந்த வார்த்தையை பத்தி நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஹேடிஸ்ன்றது அது பைபிள்லயே அதாவது எழுத்தின்படி பைபிள்ல, கிரேக்க பைபிள்ல இன்ஸ்பயர்டு பைபிள்ன்றாங்க இல்லையா. பழைய ஏற்பாடு எதுல எழுதப்பட்டுச்சு? எபிரேய மொழியில. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. அப்ப அந்த கிரேக்க மொழியில எழுதும் போதே புற மத கடவுள் பெயரும் அந்த வழிபாட்டு முறையும் தான் வந்து ஹேடிஸ்ன்ற வார்த்தை. உதாரணத்துக்கு அடுத்த சரி பார்த்தோம்னா ஹேடிஸுடைய நம்பிக்கை பார்த்தோம் இல்லையா. ஹேடிஸ் அப்படின்றது வந்து பாதாள உலகத்தினுடைய கடவுளுடைய பெயர். கிரேக்க கடவுள் ஆகிய பாதாளத்துக்குன்னு அண்டர்வேர்ல்டு, காட் ஆஃப் த அண்டர்வேர்ல்டுன்னுவாங்க. அந்த பாதாளத்தினுடைய அண்டர்வேர்ல்டுடைய கடவுளுடைய பேரு கிரேக்க மொழியில கிரேக்க கடவுள் பேரு ஹேடிஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு வேற மத கடவுள்கள் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கடவுள் பேர்களா இருக்கும், நிறைய இந்த மாதிரி கடவுள் பேர்களா இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பேர் தான் என்னது? ஹேடிஸ். புரியுது இல்லையா? புரியுது. ஓகே, அப்ப அந்த பேரே, அந்த ஹேடிஸ்ன்றது வந்து அந்த பாதாள உலகத்தினுடைய கடவுளுடைய பேரா இருக்கு. அதே பேர்ல தான் வந்து அந்த பாதாள உலகமும் அழைக்கப்படுது. அப்போ அந்த பாதாள உலகத்தினுடைய கிரேக்க கடவுளுடைய பேர் என்னது? ஹேடிஸ். 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 அந்த பாதாள உலகத்துக்கு பேரும் என்னது? ஹேடிஸ். ஹேடிஸ். அப்ப இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்ப நம்மளுடைய கான்டெக்ட்க்கு இது நமக்கு புரியறதுக்காக நம்ம கான்டெக்ட்ல அந்த மாதிரி ஒரு உதாரணத்துல சொல்றேன் நானு. மற்றபடி இது லிட்டரல் கிடையாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ இங்க வந்து மரிக்கும் போது மற்ற இந்த ஹிந்து கலாச்சாரத்துல எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? யமராஜா வருவாரு, யமன் வந்து கூட்டு போவாருன்னுவாங்க மரிக்கிறவங்களுக்கு. அப்ப யமன் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மரணத்தின் கடவுள். புரியுது இல்லையா? ஆமா. மரித்த பிறகு அவங்க எங்க போவாங்க? யமலோகத்துக்கு போயிருவாங்கன்னுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பேரு யமலோகம், அந்த கடவுளுக்கு பேரு யமன். உங்களுக்கு இப்ப ஈஸியா ரிலேட் பண்ண முடியுதா? புரியுதா? புரியுது. அதே மாதிரி கிரேக்க கடவுள், இந்த மரணம் அப்புறம் அந்த பாதாள உலகம், இந்த இதுக்கான கடவுளுடைய பேர் வந்து ஹேடிஸ். அந்த இடத்துக்கு பேரும் ஹேடிஸே தான். அப்ப துன்மார்க்கர்கள்லாம் வந்து ஹேடிஸ்ல போய் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றது வந்து அங்க இருந்த அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. ஆனா இந்த வார்த்தை தான் பைபிள்ல இன்ஸ்பயர்டு வேர்ட்ல கிரேக்க மொழியில ஹேடிஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படின்றது வந்து நம்ம அந்த ஹேடிஸ்ன்ற வார்த்தை டீப்பா படிக்கும் போது பார்க்கலாம். ஆனா அந்த ஹேடிஸ்ன்ற வார்த்தை வந்து ஒரு கிறிஸ்டியன் பேர் கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு வேதாகமத்துல எழுதப்பட்ட இன்ஸ்பயர்ட் லாங்குவேஜ்ல அது எழுதி இருக்கிறனால அது வந்து ஒரு தெய்வீக வார்த்தை இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ட்லாம் கிடையாது. அந்த ஹேடிஸ்ன்ற வார்த்தை வந்து அந்த கிரேக்க மரண கடவுளுடைய பெயரும் அந்த மரித்த பிறகு போகக்கூடிய அந்த பாதாள உலகத்தினுடைய பெயரும் ஹேடிஸ். அந்த இடத்துல அவர்களுடைய நம்பிக்கை வந்து துன்மார்க்கர்கள்லாம் வந்து அந்த ஹேடிஸ்ல வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படின்றது கிரேக்கருடைய நம்பிக்கையா இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ல இருந்து பைபிளுக்குள்ள அந்த வார்த்தையே வந்திருக்கு. ஹேடிஸ்ன்ற வார்த்தையே மொழிபெயர்ப்புல இன்ஸ்பயர்ட்லயே வந்திருக்கு. அது ஏன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். இப்ப அடுத்தது, அதனால நான் ஹேடிஸ் இந்த கிரேக்க இது வந்து அங்க எடுக்க போறதுனால இதுல கட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து பாபிலோனோட இதுல இருந்து பார்க்கலாம். அப்போ பாபிலோன் அதே மாதிரி அசீரியர்கள் இருந்தாங்க இல்லையா, இவங்களுடைய மதங்கள் இந்த இதுல இருந்து ரெண்டாவது பண்டைய எகிப்தின் நம்பிக்கை. அவங்க வந்து ஆத்மா நித்தியமா இருக்கும், சாக மாட்டாங்க, இன்னொரு இடத்துல போயிருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை இந்த மாதிரி. ஸோ அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கையில இருந்தவங்க வந்து முக்கியமா பாபிலோனிய அசீரிய மதங்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னா, இந்த பாதாள உலகம் அப்படின்றது மரித்த பிறகு அங்க போய் இருக்க போற இடம் வந்து ஒரு கொடூரமான கடவுள்கள் இல்லாட்டி பேய்கள்லாம் வந்து ஆளும் கூடிய ஒரு ஒரு திகில் நிறைந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருளா, அங்கிருந்தா இந்த முள்ளுச்செரு எண்ணெய் கூப்புற கடாயி, முள்ளு கரண்டி, இந்த மாதிரியான கான்செப்டுகள் எல்லாமே வந்து பாபிலோனிய அந்த நம்பிக்கைகள்ல இருந்து வந்தது, அசீரிய நம்பிக்கைகள்ல இருந்து வந்த காரியங்கள். எகிப்தியர்கள் வந்து மரணம்க்கு அப்புறமும் ஜீவன் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த அளவுக்கான
அப்படி ஒரு இது அவங்க கிட்ட கிடையாது. ஆனா பாபிலோனியர்களுக்கும் அசீரியர்களுக்கும் அந்த அளவுக்கான நம்பிக்கை இருந்துச்சு. மரித்த பிறகு அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எப்படி வச்சிருப்பாங்க அவங்களன்றது, அந்த பாதாள உலகத்தை பத்தின அந்த நம்பிக்கைகள் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. இப்ப இந்த பாபிலோனிய கலாச்சாரத்துல இருந்து நரகம் அப்படின்ற இந்த கருத்து இருக்கு இல்லையா, இந்த கருத்து வந்து எப்ப இஸ்ரவேலர்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போறாங்க. பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகும்போது அங்க வந்து இவங்களுக்கு அந்த இடத்தினுடைய தாக்கம் ஏற்படுது. புரியுது இல்லையா? புரியுது தம்பி. அந்த இஸ்ரவேல்கள் வந்து நரகத்தை குறிச்சு அந்த பாபிலோனிய புராண கதைகளா இருக்கு இல்லையா, இந்த கதைகள்னால இது வந்து நல்லா, ஏற்கனவே நான் சொன்னேன், மற்ற மதங்கள் வந்து இதுன்னு சொல்லும் போது மனிதனுடைய இயல்பு வந்து அதுக்கு ரொம்ப ப்ரோன் ஆகி அந்த பக்கம் ஈர்க்கப்பட்டு போவாங்க மதங்கள்ல. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய காரியங்கள் அவங்களுக்கு வந்து மதங்கள்ல இருந்து இது பண்ணும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதனால்தான் ரிலிஜியன் வந்து அழிக்க முடியாத ஒரு பெரிய இதாவே இருக்கு. அப்ப மக்கள் வந்து மதங்கள்னால ஈர்க்கப்பட்டு போகும்போது இஸ்ரவேலர்களும் வந்து அடிமைகளா சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போயிருக்கும் போது அங்க 70 வருஷ காலம் இருக்கிறாங்க. அங்க அவங்கள வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து அந்த இதோட மக்களோட ஒன்றி போய் வாழும் போது அங்க பழகின சில காரியங்கள்ல இருந்து கொண்டு வந்ததுதான் இந்த பாபிலோனிய கதைகள். இப்ப இந்த பாபிலோனிய சிறை இருப்புக்கு எப்போ போனாங்கன்னு தெரியுமா இஸ்ரவேலர்கள்? நேபுகாத்நேசர் டைம். இங்க வந்து பிப்ளிக்கல் ப்ராஃபட்ஸ்ல வந்து எரேமியாவின் காலம், எரேமியா தீர்க்கதரிசி இந்த காலத்துலதான் வந்து பிப்ளிக்கலா அவங்க வந்து பாபிலோனுக்கு சிறையிருப்புல போறாங்க. சுமாரா 500 BC-ல. அப்ப இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 கிங்டமா பிரியுது. அசீரியர்கள் ஒரு பக்கம் வராங்க, அவங்க நார்தன் கிங்டம் சிறை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க 700 BC-கள்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு சவுத் சைட்ல இருந்த 2 ட்ரைப், யூதா, பெஞ்சமின், இந்த 2 ட்ரைப் தான் இருக்கிறாங்க ஜனங்களா. ஏன்னா நார்தன் கிங்டம் வந்து தேவன் வந்து நான் தள்ளி விட்டேன்னு எல்லாம் சொல்லிடுறாரு. அவங்க சிறையிருப்புக்கு போயிடுறாங்க. அவங்க புறஜாதிகள்ல ஒரு புறஜாதியாவே கலந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா தன்னுடைய ஜனம்னு சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் இருந்த ஜனங்கள் வந்து தேசத்துல இருந்தாங்க. அவங்க வந்து பாபிலோனிய சிறையிருப்புல நேபுகாத்நேசர் மூலமாக அந்த டைம்ல எரேமியாவின் காலத்துல வந்து 500 BC-கள் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து சிறையிருப்புக்கு போறாங்க. 70 வருஷம் சிறையிருப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ரா நெஹேமியா காலத்துல இந்த கதைகள்லாம் வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும். திரும்ப வந்து தேவாலயத்தெல்லாம் கட்டுறாங்க. அப்பதான் தானியல் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இவ்வளவு வருஷம் அந்த டைம் ஃப்ரேம்லாம் தானியல் தீர்க்கதரிசனத்தோட டைம் ஃப்ரேம்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நடக்கிற காரியங்கள்லாம் இருக்கு அந்த டைம்ல. எஸ்ரா நெஹேமியா மூலமா திரும்ப மீண்டு வராங்க. அப்ப வரும்போது 2 ட்ரைப் தான் வராங்க. ஏன்னா 2 ட்ரைப் தான் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போச்சு. அங்க இருந்து அந்த யூதா, பெஞ்சமின் இந்த 2 கோத்திரமும் சேர்ந்து மறுபடியும் உள்ள இஸ்ரவேலுக்குள்ள வராங்க. இப்போ பைபிள்ல கடைசி புத்தகம் என்னது? பழைய ஏற்பாட்டுல மல்கியாக்கும் மத்தேயுக்கும் நடுவுல எத்தனை வருஷம் கேப் இருந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? ஐடியா இருக்கா? 400 வருஷம் கேப். ஒரு தீர்க்கதரிசி பேசல, ஒன்னும் பேசல, எதுவுமே இல்லை. இருண்ட காலம்னு சொல்றாங்க பைபிள்ல. அந்த 400 வருஷம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த 400 வருஷம் கேப் இருக்கு இல்லையா, இந்த 400 வருஷம் கேப் 500 BC-கள்ல சிறையிருப்புக்கு போறாங்க. ஒரு 70 வருஷம் அங்க சிறையிருப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தானியல் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு நேபுகாத்நேசர் இந்த நெஹேமியாவின் காலத்துல அவங்க வந்து மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெஹேமியா காலத்துல வந்து தேவாலயம் கட்டப்படுது, அலங்கங்கள் கட்டப்படுது, நகரம் எடுத்து கட்டப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வராங்க. அப்புறம் சிலர் வந்து அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வராங்க. சோ இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசல. புரியுது இல்லையா? பழைய ஏற்பாட்டுல எப்படி தீர்க்கதரிசிகள்லாம் வந்து பேசிக்கிட்டு ரெகுலரா தேவன் வந்து அந்த ஜனங்களோட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரோ, அந்த மாதிரி பாபிலோனிய சிறையிருப்புக்கு அப்புறம் பேசல. அதுக்கப்புறம் 400 வருஷம் இருண்ட காலம் இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டா பேசினது வந்து யோவான்ஸ்னுடைய அப்பா ஜக்கரியா கிட்டதான் வந்து பேசுறாரு. சோ அது வரைக்கும் வந்து இருண்ட காலம் அப்படின்றாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல இருந்த ஜனங்கள் யார்?
அந்த 400 வருஷம் இருண்ட காலம்ன்றாங்க இல்லையா, இந்த 400 வருஷம் இருந்த ஜனங்கள் இஸ்ரேவேலுக்குள்ள வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனாங்க இல்லையா, அங்க இருந்து ரெம்னன்ட், அதுல இருந்து மீதி வந்தாங்க இல்லையா, அவங்க தான் அந்த 400 வருஷம் அங்க இருந்தவங்க. இது வரைக்கும் கிளியரா புரியுது இல்லையா? புரியுது சார். இந்த ரெமனன்ட் பீப்புள் வந்து மிக்ஸ்டா பாபிலோனியன் பீப்புளோட மிக்ஸ் ஆகி வந்தாங்களா? இல்ல, பாபிலோனியன் பீப்புளோட இல்ல, மிக்ஸ் இல்ல. ஆகி வரல. ஆனா அந்த வாழும்போது பாபிலோனியன் பீப்புளோட இருந்தாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் 70 இயர்ஸ்க்கு மேல அப்படின்னும் போது 70 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தானியேலே பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சுதான் எஸ்ரா நெஹெமியா பீரியட்ல தான் கட்டி முடிச்சு, அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்ப வராங்க. சோ அது வந்து ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் டைம் டியூரேஷன் அதுக்கும் மேல எடுத்துருது. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து பாபிலோனிய கலாச்சாரத்தை நல்லா கத்துக்கிட்டு அந்த கதைகள்லாம் ஈர்க்கப்பட்டு அவங்க அந்த பாபிலோனியன் வர்ஷிப் அந்த கல்ச்சரோட சேர்ந்து, ஆனா அவங்க வந்து ஜூடா பெஞ்சமின் ட்ரைபு அவங்க தனியா மறுபடியும் எருசலேம் வந்து பில்ட் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. சோ அப்ப உள்ள வந்திருக்கும் போது இதுல நான் என்ன கேக்குறேன்னா, மிக்ஸ் பாபிலோனியன்ஸும் வந்தாங்களான்னு கேக்குறீங்களா? இல்ல, அவங்க வந்து பாபிலோனியன் பீப்புளோட மிங்கிள் ஆகி மிக்ஸ் பண்ணி ஆமா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பேர் வரல, கொஞ்சம் பேர் வந்து they settled in Babylon itself. ஆமா, அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க. மீதி வந்தவங்க only pure remnants ஆர் were they இல்ல, mixed இல்ல, with இல்ல. the அது வந்து மிக்ஸ் தான். அவங்க பிரிச்சு ஒதுக்குறாங்க தனியா ஆமா பேசி. இவங்க எல்லாம் ஆமா. கலப்படமாய் வந்தவங்க எல்லாம் தனியா பிரிக்கிறாங்க ஆமா ஒரு இது பண்ணி. அங்க வரும்போது எஸ்ரா நிறைய பேர் மிக்ஸ் ஆனவங்க வராங்க. ஆமா ஒவ்வொரு இதுலயுமே எஸ்ரா வந்து புக்ல எஸ்ரா புக்ல அது படிக்கலாம். அவர் Okay. சொல்றாரு, நீங்க அந்த பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்க எல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறாரு. எல்லாம் வேறு ஏறத்தாழ மதத்தை ஒரு சேர்ந்தவங்க. 50,000 பேர் தான் வந்து பாபிலோன்ல இருந்து வந்தாங்க. ஆமா, மீதி பேர்ல ஏறத்தாழ ஒரு அங்கேயே 50,000 தங்கிட்டாங்கன்னு இருக்கும். நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. கலப்படத்துல வந்தவங்க. ஆமா, அந்த ஆசாரியர்கள் கூட்டத்திலே நிறைய பேர் கலப்படத்துல வந்தவங்க. அவங்க லிஸ்டே வரும் தனியா. அவங்கள ஒதுக்கிடுவாங்க அந்த இதுல இருந்து. நீங்க அவங்கள விட்டுட்டு வரணும், அவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பியூரா இருக்கிறதுக்காக வரணும்னு அவங்க எல்லாம் கால் பண்ணி பிரிச்சு கூப்பிடுவாங்க. ஆமா. சோ இப்ப அவங்க வந்து இங்க வந்த பிறகு அவங்களுக்குள்ள என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, அவங்களோட இதுக்குள்ள என்ன தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா, பாபிலோனிய முறை, அந்த பாபிலோனிய கதைகள், அந்த மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்களுக்குள்ள இன்பில்ட் ஆயிடுச்சு. பாபிலோனிய சிறையிருப்புக்கு அப்புறம் இங்க வரும்போது ஓகே. பாபிலோனிய சிறையிருப்புக்கு அப்புறம் அவங்க கிட்ட பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. உதாரணத்துக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1-2 உதாரணம் பார்க்கலாம். முக்கியமா வந்து அவங்களுடைய பண்டிகையினுடைய பெயர், தேவன் கொடுத்த பண்டிகையினுடைய பெயர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அவர்கள் வந்து என்ன பேர் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா, இது கர்த்தருடைய பண்டிகை அப்படின்றாரு. ஆனா அவங்க மறுபடியும் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள்ல வந்து யூதருடைய பண்டிகைன்னே இருக்காது, ஆனா அதை யூதருடைய பண்டிகைன்னு மாற்றிட்டாங்க. இப்ப நம்ம அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். லேவியர் ஆகமத்துல 23வது அதிகாரத்துல 5வது வசனம். சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம், நிறைய இருக்குது, ஒரு வசனம் படிக்கலாம். லேவியர் ஆகமம் 23:5. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். ஓகே, இப்ப இதுல வந்து மேல வந்து கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப படிக்கிறோம். 1ஆம் மாதம் பஸ்கா, கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. இது தேவனே வந்து சொல்றாரு, இட்ஸ் மை ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, லார்ட்ஸ் பாஸ் ஓவர் அப்படின்றாரு. இப்ப அதே விஷயம் இங்க அவங்க மறுபடியும் வந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அவங்க இதை என்னவா மாத்திருக்காங்கன்னு பாருங்க. யோவான் 2:13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். ஓகே, இப்ப கர்த்தருடைய பஸ்கா பண்டிகைன்றது என்னவாக மாற்றப்பட்டு வச்சிருக்காங்க, இவங்க மாத்தி வச்சிருக்காங்க, யூதரின் பண்டிகை, யூதருடைய பஸ்கா பண்டிகைன்னு. அப்போ ஆப்வியஸா வந்து கர்த்தருடைய பண்டிகை, இப்ப என்னுடைய பண்டிகைன்றத வந்து இன்னொருத்தருடைய பண்டிகைன்னு மாத்தினா அது ஆளே மாறிடுது இல்ல, அது யாருடையதுன்ட்டுனே. அப்போ மேல பார்த்தோம்னா அது லார்ட்ஸ் பாஸ் ஓவர் இருக்கும், கர்த்தரின் பஸ்கா பண்டிகை, அவருடைய பஸ்கா பண்டிகைன்னு இருக்கும். அதை வந்து இவங்க யூதரின் பஸ்கா பண்டிகைன்ட்டுன்னு மாத்தி வச்சிருக்காங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம். இந்த 400 வருஷ கேப்ல இவங்க உள்ள வரும்போது நிறைய காரியங்கள் மாற்றப்பட்டதுல இதுவும் மாற்றப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு.
அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம 12 கோத்திரங்கள் பேர் பார்த்திருப்போம், எப்ராயிம்னு பார்த்திருப்போம், கோத்திர பேர்கள் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கிறோம். ஆனா எங்கேயாவது பழைய ஏற்பாட்டுல சதுசேயர்கள் பரிசேயர்கள் பார்த்திருக்கீங்களா? பாக்கலண்ணா. கிடையாது. அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டுல திடீர்னு எங்க இருந்து இந்த சதுசேயர் பரிசேயர் வந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசனை ஏன்னா பண்ணது இல்லைண்ணா. ஏன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல என்னென்ன கோத்திர பேர் என்னென்னமோ பேருங்களாம் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்தோடனே முக்கியமான பதவியில இருக்கக்கூடியவங்க, தேவாலயத்தினுடைய மெயின் இன்சார்ஜ்ல இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவ எதிர்த்து கேள்வி கேட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செலுத்துறவங்க யாரா இருக்காங்கன்னு பார்த்தா பரிசேயர் சதுசேயர் அப்படின்றதுதான் ஃபுல்லா வருது காஸ்பல்ஸ்ல. அப்ப இந்த பரிசேயர் சதுசேயர்ன்றவங்க பழைய ஏற்பாட்டுல இல்லாம அந்த பேர் ஒரு இடத்துல கூட வரல. ஆனா திடீர்னு இவ்வளவு பெரிய குரூப் இருக்கு ஃபுல் கண்ட்ரோலோட. அப்ப அவங்க எங்க இருந்து வந்தாங்க? புரியுதா? பழைய ஏற்பாட்டிலேயே இல்லாத சதுசேயர் மற்றும் பரிசேயர் அப்படின்ற இந்த பிரிவு இந்த காலகட்டத்துல உருவாக்கப்பட்டுச்சு. புரியுது இல்லையா? அப்ப பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படாதது, தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்படாத ஒரு சில காரியங்கள் உருவாக்கப்பட்டுட்டு வருது இந்த இடைப்பட்ட காலத்துல. இது எல்லாமே வந்து இந்த பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த கண்ட்ரோலிங்க்கு, அந்த செக்டுக்கு, இதே மாதிரி நிறைய இருக்கு. இந்த மெக்கபீஸ்ன்றது இருக்கு, அது நிறைய காரியங்கள்லாம் நடந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. அதுல இருந்து உருவாக்கப்பட்டு இந்த சதுசேயர் பரிசேயர் இவங்க எல்லாம் வராங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாட்டுல இல்லாத காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல சடனா பாக்குறதுக்கான பின்னணி எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒண்ணு தேவன் 400 வருஷம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேசல. புரியுது இல்லையா? ரெண்டாவது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து அப்படியே தேவன் கொடுத்து அந்த 10 கட்டளையும் அந்த 613 கட்டளையும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த டனாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வேதாகமத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க அப்படியே கரெக்டா வரல. அவங்க வந்து பாபிலோனிய கலாச்சாரத்துல இருந்து மாறி அதுல இன்ஸ்பயர் ஆகிதான் பாபிலோனிய டல்மூடுன்னு ஒன்னே எழுதுறாங்க நிறைய காரியங்கள் வச்சு. அதனுடைய வேல்யூவேஷனை வந்து சதுசேயர்கள் தராங்க, அப்புறம் பரிசேயர்கள் ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல உருவாக்கப்படுது. இந்த காலகட்டத்துல தான், அதாவது இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு வராங்க இல்லையா, இந்த காலகட்டத்துல அந்த பாபிலோனிய தாக்கத்தினால அங்க உள்ள மத அடிப்படையில் அவங்களுடைய ரிலீஜியஸ் தாட், அது மூலமா ஆத்மா ஒருபோதும் மரிப்பது இல்லை, ஆத்மாக்கு அழிவு இல்லை அப்படின்ற கருத்து, இது எல்லாமே வந்து அதே மாதிரி நரகத்துல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற கருத்து, நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, கெட்டவங்க எல்லாம் இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற கருத்து பழைய ஏற்பாட்டுல இல்லாத எந்த கருத்தா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுல வரும்போது இந்த காரியங்கள் மூலமா அவங்களுக்கு வருது. புரியுது இல்லையா? பழைய ஏற்பாட்டுல இல்லாத இந்த கருத்து, நரகத்துக்கு ஒரு முடிவே கிடையாது, அக்கினி இடம். இப்ப இந்த கருத்துல இருந்து அவங்க பரலோகம்னு சொன்ன இடத்த வந்து யூதர்கள் வந்து மாடிஃபை பண்றாங்க. எப்படி? ஆபிரகாமின் மடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூதர்களுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். தேவன் அவரை தான் அழைச்சாரு. சோ ஆபிரகாம் தான் முற்பிதாக்களின் தேவன், வாக்குத்தத்தம் அவங்களுக்கு தான் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மரித்த பிறகு இவங்க எல்லாருமே வந்து நல்லவர்களா இருந்து அந்த இதெல்லாம் பண்றவங்க வந்து மரித்த உடனே ஆபிரகாம் மடிக்கு நாங்கெல்லாம் போயிடுவோம். மீதி பேர்லாம் என்ன ஆவாங்க? எரியிற நரகத்துக்கு போயிடுவாங்க, அக்கினியில போயிடுவாங்க. நாங்க ஆபிரகாம் மடியில போய் இளைப்பாருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போன வாரமே பார்த்தோம். ஆபிரகாமே யாரோட தான் சேர்க்கப்பட்டாரு? தேவனை அறியாத விசுவாசிக்காத விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய அவர்களுடைய முற்பிதாக்களோட தான் சேர்க்கப்பட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இந்த 400 வருஷ காலத்துல இந்த ஆபிரகாமின் மடி அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்குள்ள நல்ல ஊடுருவி வந்துருச்சு. மரித்த பிறகு 2 தனித்தனி இடம் இருக்கு. இங்க மரித்தவங்க கெட்டவங்க வந்து இந்த இடத்துல போவாங்க, இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடியவங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறவங்க ஆபிரகாமின் மடிக்கு போயிடுவாங்க இளைப்பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கருத்துங்க எல்லாமே வந்து அந்த காலத்துல இந்த யூதர்களுக்கிடையே பாபிலோனிய அந்த சித்தாந்தம் தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த பாபிலோனிய கல்ச்சர்ல அந்த ஐடியாலஜில இருந்து வந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால உருவான காரியங்கள். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி. இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஒரு கருத்தை எடுத்து பேசினார்னு ஒரு காரியம் இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை வந்து அந்த ஐஸ்வர்யவான் லாசரு படிக்கும் போது படிச்சிருக்கிறோம், நிறைய டீட்டெயில்டாவே ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சில காரியங்கள் மட்டும் அதுல பார்த்தலாம். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து
அவங்க நம்பி இருந்த அந்த பாபிலோனிய கருத்துல இருந்து இந்த ஐஸ்வர்யவான் லாசரு நோமை எடுத்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, முதலாவது இந்த ஓமையின் கருத்து வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்கா? இல்ல. கிடையாதுன்னு பார்த்துட்டோம். இந்த ஓமையினுடைய கருத்து பழைய ஏற்பாட்டுல கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த ஓமையை வந்து இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசித்து வந்த அந்த சிறுமந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த அப்போஸ்தலர்களுக்கோ அவரை பின்பற்றி வந்தவர்களுக்கோ சொன்ன ஒரு சத்தியமா? இல்லைங்கண்ணா. இல்ல சார். இல்ல. அப்போ இந்த ஓமை வந்து இந்த ஓமையினுடைய கருத்து வந்து பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல இல்லாத ஒரு கருத்து. அங்க எங்கேயுமே இந்த கான்செப்டே கிடையாது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து காஸ்பல்ஸ்ல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை யாருக்கு சொல்லியிருக்காருன்றது இருக்கு. அதை பார்க்கணும். தன்னுடைய சீஷர்களுக்கு, கூட இருந்த விசுவாசிகளுக்கு, விசுவாசித்து அவரை விட்டுட்டு எல்லாத்தையும் பின்தொடர்ந்து சிலுவை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு சொன்னாரா, இல்ல யாருக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இது சொன்னது வந்து விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனத்துக்கு சொல்லப்பட்டது கிடையாது இந்த ஓமை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்போ சீஷர்களுக்கு சொல்லல, அவங்களுக்கும் இல்ல. ஆமா, பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலயும் சொல்லல, சீஷர்களுக்கும் அந்த காலத்துல இருந்த சீஷர்களுக்கும் அவரை விசுவாசத்திற்கும் சொல்லல. அப்போ ரெண்டாவது பார்த்தோம்னா வேதாகம சத்தியத்துக்கு முரணான கருத்தா இருக்கு இது எல்லாமே. பழைய ஏற்பாட்டு இதுல வந்து மரித்தாச்சு அப்படின்னா அங்க நினைவில்லை. ஒன்னொன்று நம்ம ஏற்கனவே நிறைய வசனம் படிச்சோம், பிரசங்கின்னு தான். பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும், அங்க நினைவே கிடையாது அப்படின்றதெல்லாம் தான் பைபிள் சத்தியமா வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு இங்க வந்து ஒரு கருத்தை சொல்றேன்னா அது பாபிலோனிய கருத்தை நம்பி இருந்த அந்த அந்த நம்ம அந்த லூக்கா 16வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தோம்னாலே இது பண ஆசை உள்ள பரிசேயர்கள் இருக்கும். அவங்க வந்து அப்ப அந்த பண ஆசை இருக்கக்கூடிய அந்த பரிசேயர்களே வந்து இந்த காலகட்டத்துல உருவாகி அந்த ரிலீஜியஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்த ஆட்கள். அவங்க எதால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பாபிலோனிய அந்த மத வழிபாடுகள், அந்த நம்பிக்கையில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாங்க. அது போக இவங்க இன்னும் ரிச்சுவல்ஸ் ஆட் பண்ணி பாபிலோனிய தல்மூடுன்னு ஒண்ணு உருவாக்கி அந்த இதுல இருந்து ஸ்ட்ராங்கா எடுத்து பேசி அதை செய்ய சொல்லி ஜனங்களையும் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை வந்து பாபிலோனிய இதுல இருந்து மரித்த பிறகு கெட்டவங்க நரகத்துக்கும், இஸ்ரேவேலர்கள் வந்து அதாவது நல்லவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்றதை இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி ஆபிரகாமின் மடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வச்சிருந்த அந்த கான்செப்ட் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஓமையை சொன்னார். சரி, இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஓமையை சொல்றதுக்கு பதிலா உண்மையாவே வந்து மரித்த பிறகு எல்லாரும் ஒன்றும் இல்லை, பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஒரு ஓமையை சொல்லியிருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்படி இல்லாம ஏன் இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே இல்லாத பாபிலோனிய கலாச்சாரத்துல இருந்து ஒரு கருத்தை எடுத்து ஓமையா சொன்னாரு? ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், இது வேதாகமத்திலே கிடையாது, பழைய ஏற்பாட்டு பைபிள்ல இந்த கான்செப்ட்ஸே கிடையாதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, யாருக்கு சொன்னார்னு பார்த்துட்டோம், அது விசுவாசிக்கிற சீஷர்களுக்கோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றி வந்தவர்களுக்கோ சொல்லல, அது வந்து பண ஆசை இருக்கிற பரிசேயர்களுக்கு இந்த ஓமையை சொல்றாரு. அப்போ ஒரு ஆப்போசிட் டீமுக்கு சொல்றாரு. அந்த கருத்தையும் எங்க இருந்து சொல்றாருன்னா பாபிலோனிய கதையில இருந்து, அந்த கலாச்சாரத்துல இருந்தே அந்த ஓமையை எடுத்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த மாதிரியான ஓமையை சொல்றாரு பாபிலோனிய கலாச்சாரத்தை யூஸ் பண்ணி, கதையை யூஸ் பண்ணி? அவங்க அதுலயே பழகினவங்களுக்கு அதை சொன்னாதான் புரியும், பரிசேயர்களுக்கு. இதுதான் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லுங்க. அவங்க புரியணும்ன்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்தே எடுத்து சொல்லலாம். அவங்களுக்கு புரியிற காரியத்துலன்றத விட அவங்க வந்து அவங்க பாபிலோனிய தல்மூட்ல இருந்து தான் படிக்கிறாங்க. இப்பயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இது படிக்கும் பொழுது ஏசியா தீர்க்கதரிசியில இருந்து படிக்கிறாரு. அது வந்து பழைய காலத்துல இருந்து படிக்கிறாரு அந்த யூதர்களுக்கு பிரசங்கிக்கும் போது. ஆனா இப்ப இது சொல்லும் பொழுது தல்மூட்ல இருந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குன்றது வெளிப்படுத்துறதுக்காக அவர் சொன்னாரு இந்த உவமை. ஓகே, சோ இதெல்லாம் வந்து காரியங்களா இருக்கு. ஆனா முக்கியமா வந்து இந்த ஓமையை வந்து எதுக்காக சொன்னாரு அப்படின்னும் போது அது புரிஞ்சாதான் இந்த ஓமை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்துமா, முக்கியமா அன்னைக்கு இருந்த சீஷர்களுக்கே இது பொருந்துச்சா, டிசைபிள்ஸ்க்கு பொருந்துச்சா, அப்போஸ்தலர்களுக்கு பொருந்துச்சா அப்படின்னே புரிய வரும். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மதியினத்துக்கு தக்கதாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலளிக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிய வச்சு விளக்கி சொல்ற ஸ்டேஜ்ல கிடையாது. அவங்க பரிசேயர்கள், அவங்க சொல்றதுதான் கரெக்ட் நிக்கிறவங்க.
அவங்களுக்கு போய் இப்ப புரிய வச்சு இங்க இவங்க மாற போறது கிடையாது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியை அந்த ஓமைக்கு முன்னாடி அந்த கேள்வி பார்த்துட்டு வந்தோம்னா அது வந்து நக்கலா கேட்பாங்க. அந்த பண ஆசையை வச்சு அந்த ஒரு காரியத்தை கேட்பாங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்து வந்தோம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நிறைய படிச்சிட்டனால அது ஒரு 13 வாரம் எடுத்திருக்கனால இது அந்த ஹிண்டோட போயிடும். அப்போ அவர்களுடைய மதியினத்துக்கு தக்கதாக இயேசு அவர்களுக்கு பதில் அளித்தார். ஒரு வசனம் படிக்கலாம் எப்படி பண்ணிட்டாருன்னு. நீதிமொழிகள்ல 26:5. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இப்ப புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களா வந்து வேத வசனத்தின்படி ஞானிகள் கிடையாது, அவங்களாம் மூடர் ஆயிட்டாங்க. ஏன்? பாபிலோனிய தல்முடம் பாபிலோனிய கலாச்சாரத்தையும் படிச்சு வேதாகமத்துல இருக்கக்கூடிய சத்தியத்தை விட்டுட்டு வேற ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை மக்களை கடைபிடிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கை கழுவாம சாப்பிடுறது, கை கழுவுதல் பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. புதிய ஏற்பாட்டுல அந்த சாங்கிய சடங்கெல்லாம் செஞ்சு இது பண்றாங்க. அதே மாதிரி உன்னுடைய பெற்றோரை நீ கவனிக்கலன்னா பரவாயில்ல, காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்லன்ட்டு அப்படி புது புது காரியங்களா இதெல்லாம் எங்க இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்துச்சு உள்ள அந்த இஸ்ரேவேலுக்குள்ள அந்த 400 வருஷ காலத்துல எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்துச்சுன்னா பாபிலோன் சிறையிருப்புல இருந்து இவங்க வரும்போது இந்த இந்த அசடெல்லாம் எடுத்துட்டு வருவாங்கன்னு இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து இவங்க வச்சு அதனால ஈர்க்கப்பட்டு இந்த இஸ்ரேவேலுக்குள்ள வந்த பிறகு இந்த செக்ஸா ஃபார்ம் பண்ணி இவங்க அதை வந்து தூக்கி பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்தே ரொம்ப வருஷம் ஆனனாலதான் அவங்களுக்கு வந்து இதுலயே ஊறி போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய மூடத்தனத்துக்கு மூடனுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய மதியினத்தின்படியே மறு உத்தரவு கொடாவிட்டால் பரிசேயர் அவனுடைய பார்வையில வந்து ஞானி என்று என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துவ நம்ம கிண்டல் பண்ணிட்டோம். அந்த காசுக்கு அதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தோம்னா அந்த காசுனுடைய ஓமை வரும். ஸோ அந்த ஸ்டீவர்ட்னுடைய இது. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு வர்றதுதான் இந்த ஓமையும் அதனுடைய கண்டினியூஷனா. அப்ப அவங்களுடைய மூடத்தனத்திற்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மதியினத்தின்படியே மறு உத்தரவு கொடுக்கறதுக்காக இதுக்காக வேதாகமத்துல இருந்து ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்னோம்னா மூடனுக்கு வந்து அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்கலன்னா நம்ம மூடனாயிருவோம். ஏன்னா இந்த வசனம் நான் போடல 26 4வது வசனம் அதுக்கு முந்தின வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி பதில் கொடுக்கணும். கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். இன்னொரு இடத்துல கொடுக்காத இல்லாட்டி நீ மூடனா இருப்பேன் இருக்கு. அப்ப மூடனுக்கு வந்து நீ வந்து ப்ராப்பரான பதில் எடுத்து அவனுக்கு விளக்கி சொல்லணும்னு முயற்சி பண்ணினா நீ மூடனாயிருவ. அப்ப யாருக்கு எப்படிப்பட்ட பதில் சொல்லணும்னு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இங்க இந்த ஓமையில பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு மதியினனுக்கு பேசுற மாதிரி ஒரு மூடனுக்கு நக்கலா சொல்ற மாதிரி சொன்னதா இல்ல ஒரு வேத சத்தியத்தை இங்க இருந்து சொல்லியிருக்காரா? புரியுது இல்லையா? வேத சத்தியத்தை வேத சத்தியத்தின் பிரகாரம் தான் சொல்லியிருக்காங்க. இல்லையே, வேத சத்தியத்தின் பிரகாரம் வேத சத்தியம் என்னது? வேத சத்தியன்றது வந்து மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும் இருக்கு. ஆபிரகாம் தன்னுடைய முற்பிதாக்களோட தான் சேர்க்கப்பட்டிருக்கான். விசுவாசிக்காத தேவனை அறியாத தன்னுடைய முற்பிதாக்களோடு மரித்து சேர்க்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் தான் வேத சத்தியம். மரித்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து ஷியோல்ல போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம் நம்ம, பாதாளத்துல இருக்காங்கன்னு. அப்ப இந்த சத்தியங்கள்லாம் தான் வேத சத்தியம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து இந்த மூடத்தனமான பரிசேயர்களுக்கு அவங்களுடைய மதீனம், அந்த மதீனம் எங்க இருந்துச்சுன்னா பாபிலோனிய வழிபாட்டு முறையெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க அதை தான் தூக்கி பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பதில் சொல்லும் போது பைபிள்ல இருந்து பெரிய டீச்சிங் எடுத்து சொல்லி அவங்களை திருத்த வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் மூடர்களா இருக்கிறாங்க. மூடனுக்கு வந்து பதில் கொடுக்காமே போயிட்டா அவன் தன் பார்வைக்கு ஞானி என்று நினைச்சுக்குவான். இயேசு கிறிஸ்துவ நம்ம நக்கலா கிண்டல் பண்ணிட்டோம் காசு விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவான். அதனால அவனுக்கு ஒரு கொட்டு வைக்கிறதுக்காக, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவன் தலையில நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த ஓமைய பயன்படுத்துறாரு. அந்த ஓமைக்கு வந்து பைபிள்ல இருந்து பெரிய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பைபிளினுடைய கருத்தெல்லாம் சொல்லாம இதுல ஆபிரகாம்ன்ற மடின்ற பேரும் வந்து டல்மூட்ல இருந்து வந்தது, அதனுடைய ஆரிஜின். அப்ப இவங்க ஏற்கனவே அந்த பாபிலோனிய வழிபாட்டு முறையில நம்பிக்கிட்டு இருந்த அந்த காரியத்துல இருந்து தான் இந்த ஓமையை எடுத்து சொல்றாரு. அப்ப இந்த ஓமை வந்து பழைய ஏற்பாட்டு பைபிள் சத்தியத்துல இருந்து வேதாகம சத்தியத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு திருத்துறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. புரியுது இல்லையா? புரியுது புரியுது. அப்ப இந்த காரியம் வந்து வேதாகம சத்தியத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டது கிடையாது. அந்த மூடத்தனமான பரிசேயர்களுக்கு அவர்களுடைய மதீனத்தின்படியே, அவர்களுடைய மதீனம் என்ன, அவங்க நம்புறாங்க மரித்தவர்கள் இப்படி தப்பா போனாங்கன்னா நரகத்துல இருப்பாங்க,
நம்ம எல்லாம் வந்து ஆபிரகாம் மடியில உட்காந்துருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்க கிட்ட எப்பா இல்ல ஐஸ்வர்யவான்றது அதான் அவங்க தான் அந்த ரத்தாம்பர ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி இருக்கிறவங்க தங்களை மேன்மையா பாராட்டுறவங்க பரிசேயர்கள். அவங்க கிட்ட ஒன்ன மாதிரி ஆள் மறிச்சாங்கன்னா நரகத்துல போயிருப்பாங்க. நீ லாசருன்னு சொல்றல வெளியே இருந்து ஒருத்தன் அவன் மறிச்சானா அவனே ஆபிரகாம் மடிக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுடைய தாட்ல இருந்து அவனுக்கு அவனுடைய மூடத்தனத்தின்படி மதியினத்தின்படி பதில் சொன்ன ஒரு ஓமை தான் இந்த ஓமை, ஐஸ்வர்யான் லாசருனுடைய ஓமை. புரியுது இல்லையா? அப்ப இதுவே வந்து என்ன அர்த்தம்னா, அப்ப இந்த ஐஸ்வர்யான் லாசருனுடைய ஓமையில வந்து மரித்த பிறகு பரலோகம் நரகம் எப்படி இருக்கும், இந்த டீச்சிங் டாக்டரினல் பாயிண்ட்ஸோ டீச்சிங்கோ இதுல எதுவுமே கிடையாது. அதுக்கு மொத்த பைபிளும் இருக்கு. பழைய ஏற்பாட்டு பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய காரியங்கள் இருக்கு. மரித்த பிறகு எப்படி இருப்பாங்க, எங்க போவாங்க, என்ன எதுன்றது பைபிள் டீச்சிங் தனியா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இயேசு கிறிஸ்து வந்து ஏன் சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டோம்னாலே இதுக்கு பதில் தெரிஞ்சிடும். அப்ப இந்த ஐஸ்வர்யான் லாசரு ஓமையில வந்து நரகத்துல தனியா இருப்பாங்க, பரலோகத்துல அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இன்னும் புரியலன்றது அர்த்தம். புரியுது இல்லையா? புரியுதுங்க. அப்போ இந்த இந்த மூடனுக்கு இப்படி பதில் சொல்றல இந்த காரியத்தினால்தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஐஸ்வர்யான் லாசரோட உவமையில வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து அதுல இருக்கிற எந்த கருத்தையுமே பயன்படுத்தல. ஏன்னா அவரு இந்த நீதிமொழிகள் 26:5 படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஏன் கொடுக்குறாரு, ரீசன் கொடுக்காட்டி அவன் தன் பார்வைக்கு ஞானி என்று இருப்பான். ஏசு கிறிஸ்து வந்து நம்ம நக்கல் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு ஞானி மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துருப்பான். அதனால ஏசு கிறிஸ்து அவன் தலையில ஒரு பொட்டு வைக்கிறதுக்காக அவன் நம்பின ஒரு இதுல நீ எங்க நான் ஆபிரகாம் மடிக்கு போவேன்னு சொல்லியிருக்க, அங்க நீ போக மாட்ட, நீ நரகத்துல நீ நினைக்கிறல அந்த நரகத்துக்கு நீ போயிருவ, லாசர்ன்றவன் தான் அங்க ஆபிரகாம் மடிக்கு போய் உட்காந்துருப்பான் அப்படின்ற கதையை வந்து அந்த ஒரு ஓமைய இல்லஸ்ட்ரேஷனா அங்க சொல்றாரு. அப்போ மரித்த நல்லவர்கள் துன்மார்கள் ரெண்டு பேரும் தனித்தனி இடங்கள்ல இருப்பது. ஏன்னா இப்ப அந்த ஐஸ்வர்யான் லாசருனுடைய ஓமையை வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த ஓமையை வந்து வேதாகம சத்தியமா அதுதான் மரித்த பிறகு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது வந்து பைபிள் டீச்சிங்க்கு மாறா, பழைய ஏற்பாட்டுல அது வரைக்கும் வந்த எல்லா சத்தியத்துக்கும் மாறா அது என்ன சொல்லுது, மரித்தவர்கள்ல நல்லவர்களுக்கும் துன்மார்களுக்கும் தனித்தனி இடம் இருக்கிறது மாதிரியும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு இருப்பது போலவும் இது பைபிள்ல வேற எங்க இருக்கு, முன்னாடி எங்கேயுமே கிடையாது. ஆனா பாபிலோனிய கலாச்சார முறைகள்ல அந்த கதைகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய காரியங்கள் அதை இங்க எடுத்து இவங்களுக்கு சொல்றாரு. அவங்களுக்கு இடையில பெரிய பிளவு இருக்கிற மாதிரி, அங்கிருந்து இருவரும் ஒரு பாத்துக்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரி, அதே மாதிரி நல்லவங்க எல்லாம் வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஆபிரகாம் மடியில இலைப்படுற மாதிரியும் துன்மார்க்கர்கள்லாம் வந்து அங்க வேதனையில ஒரு சொட்டு தண்ணிக்கு வேதனைப்படுற மாதிரி இந்த மொத்த கருத்துமே பாபிலோனிய முறையில இருந்து வந்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அந்த பரிசேயர்களுடைய அந்த காலகட்ட நம்பிக்கையா இருந்துச்சு. பைபிள்ல இல்லாத காரியம். அந்த அவங்க கண்ணை வச்சு அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்துறதுன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க நம்பிக்கையை வச்சே அவங்களுக்கு பொட்டு வச்சாரு. அவ்வளவுதான் இந்த ஐஸ்வர்யான் லாசருனுடைய ஓமையில. இதுல பைபிள் டீச்சிங் இல்ல, வேதாகம சத்தியம் மரித்த பிறகு எங்க இருப்போம், பரலோக நரகத்தை பத்தி டீட்டெயிலா பேசிட்டாருன்றதே கிடையாது. இந்த டீட்டெயில் மொத்தம் அவங்களுடைய நம்பிக்கையில அவங்க விரல வச்சு அவங்க கண்ணை குத்துறதுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அந்த டாக்டிக்ஸ். அவங்களுடைய மதியினத்தின்படி அவங்க மூடத்தனத்துக்கு மதியினத்தின்படியே மறு உத்தரவு கொடுக்குறாரு, அவங்க ஞானி என்று எண்ணக்கூடாதுன்றதுக்காக. இதுதான் இவ்வளவுதான். அப்போ அவங்களுடைய மதியினத்திற்கு பதிலளிக்கும் விதமா அந்த குறிப்பா நரகம் சம்பந்தமா அந்த காரியங்கள்ல பாபிலோனிய கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ஒரு பரிசேயர், அந்த பேராசை பிடிச்ச அந்த பரிசேயர், பண ஆசை பிடிச்ச பரிசேயர், அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை தான் இது. அப்போ இன்னைக்கு இந்த ஓமை யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? ஏன்னா இது வந்து சீஷர்களுக்கோ இயேசுவை பின்பற்றி வந்த விசுவாசிகளுக்கோ அவங்க மரித்த பிறகு எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற டீச்சிங்லாம் வந்து அதை பத்தியே அவங்க இங்க சொல்லலை. அப்போ அது யாருக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா பண ஆசை உள்ள மூடத்தனம் உள்ள பரிசேயர்களுக்கு அவங்க மூடத்தனத்தின்படி சொல்லப்பட்டுச்சு. அப்ப இந்த ஓமை யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த ஓமை ஏன் சொல்லப்பட்டுச்சு, இந்த ஓமை சொல்லப்பட்டதனுடைய காரியங்கள் வந்து வேதாகம அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா அப்படின்ற இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கிட்ட இந்த இவ்வளவு குழப்பம் பிரச்சனை இதெல்லாமே வந்து, ஏன்னா இந்த அடிப்படை புரிதல் இல்லை.
அதே மாதிரி பாபிலோனிய புராண கதைகள் இருக்கு இல்லையா, இதனால ஈர்க்கப்பட்ட அந்த பரிசேயர், அந்த அவங்க வந்து பழைய ஏற்பாட்டுல இல்லாத இந்த நரகத்தை பற்றிய காரியங்கள் இதெல்லாத்தையுமே வந்து இயேசு கிறிஸ்து விவரிச்சு இந்த ஊமையில வந்து பாபிலோனிய புராண கதை தான் இது மெயினா. ஐஸ்வர்யவான் லாசரு கதையில வந்து பெயர் மட்டும்தான் ஆபிரகாமின் மடி லாசரு அப்படின்ற பெயரை வந்து, ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்களே அதை ஏத்துக்கிட்டாங்க. பரலோகன்றது வந்து ஆபிரகாம் மடின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதனால அந்த பெயரை பயன்படுத்தினாரே தவிர இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மொத்தம் பாபிலோனிய புராண கருத்துக்கள். அதை தான் அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் நம்பியிருந்தாங்க. அதை வச்சுதான் அவங்களுக்கு சொல்றாரு. புரியுது இல்லையா? ஆனா இதுல முக்கியமா ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் பல கிறிஸ்தவங்க வந்து இததான் வந்து நரகத்தை பற்றிய ஒரு உண்மையான வேதாகம போதனை, இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மரித்தவர்கள் தனித்தனியா இருப்பாங்க, இல்ல நரகத்துல எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வேதனையில இருப்பாங்க, தண்ணி தாகத்துல இருப்பாங்க, பரலோகத்துல இருந்து இங்கிருந்து பார்க்க முடியும், அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடுவில் பிளவு இருக்கு, இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது அப்படின்ற இந்த மொத்த கருத்தையும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தை பத்தி எடுக்கணும் அப்படின்னாலே ஏன் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து அதை யாருக்கு எப்படி சொல்லியிருக்காருன்ற அந்த அடிப்படை புரியாதனால வந்த குழப்பம் தான் இதெல்லாம். புரியுது இல்லையா? அப்ப நமக்கு இப்ப தெளிவா வந்து நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியமா சொல்லக்கூடிய இந்த ஐஸ்வர்யவான் லாசரனுடைய ஓமையை எடுத்து காட்டுறாங்களே, இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு செயல். இயேசு கிறிஸ்து எதுக்காக, எப்படி, எங்க, யாருக்காக சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, எதுல இருந்து அதை எடுத்து பயன்படுத்தி சொன்னார்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சாதான் இந்த நரகம்ன்ற டாபிக்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டெப்பா வந்து இன்னைக்கு நம்ம வந்து மரித்த உடனே நரகத்துக்கு போய் எரிவாங்க, மீதி பேர்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்றதுக்கு அடிப்படையில வந்த ஒரு சர்ச் வந்து இதை சரியா அந்த ஆரம்ப கால சபையில புரிதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை டோட்டலா விட்டுட்டோம். எதுக்கு எப்படி இது வந்துச்சுன்னே, இதை பழைய ஏற்பாட்டு இல்லாம ஏன் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணாரு, இதை யாருக்கிட்ட யூஸ் பண்ணாருன்ற அந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கூட கேட்காதனால இது வந்து ஓகே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, பைபிள்ல இருக்கு அப்படின்றத மட்டும் எடுத்து இதுதான் வேதாகம சத்தியம். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அது தெரியல, இதுல இருக்குல்ல, லூக்கால சொல்லியிருக்காரு ஓமையில. அப்ப நரகம்னு ஒண்ணு இருக்கு, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க எரிஞ்சுட்டே இருப்பாங்க, இங்க வேதனை இருப்பாங்க, தண்ணி தாக எடுக்கும், அங்க சந்தோஷமா ஆபிரகாம் அடியில இலைப்பாரிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் உருவானதனுடைய மொத்த கருத்து இதுதான். ஸோ நம்ம லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு 12 வீக்கா டீடைல்டா எடுத்ததை இந்த வாட்டி ஒரே வாரத்துல எடுத்துட்டோம். ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால ஈஸியா ஓரளவு புரிஞ்சிருக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த, இப்ப இவ்வளவு நேரம் வந்து இந்த நரகம்ன்ற அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது வந்து எரிகிற நரகம் நித்தியமா எரியும் அப்படின்ற கான்செப்ட்லாம் எப்படி வந்துச்சுன்னும் போது 2 முக்கியமான தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு வந்து பிற மத தாக்கங்கள், அதுலதான் நம்ம பாபிலோனியன் தாக்கம், கிரேக்க தாக்கம் ஆரம்பிச்சோம். அப்புறம் பாபிலோனிய தாக்கத்துல இருந்து அது பைபிளுக்குள்ள எப்படி வந்துச்சு, அது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதுல இருந்து எடுத்து பண்றாங்க, அது என்ன, அதனுடைய தவறான புரிதல் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து, அந்த தவறான புரிதல்னால இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த நரகம்ன்ற கான்செப்டுக்கு அந்த ஐஸ்வர்யவான் லாசரனுடைய ஊமையை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்தது தத்துவார்த்த ரீதியான தாக்கங்கள் அது என்ன இருக்கு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டர்ஸ்னுடைய ரோல், இந்த நரகம்ன்ற மொழிபெயர்க்கிறதுல இந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல பார்த்து அப்படியே நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல கிளியரா இருக்கா? சொல்லுமா. இப்போ சக்கரையா 400 வருஷம் இருண்ட காலம் இருந்தது. சக்கரையாக்கு தான் முதல்ல சொன்னாரு அவரு. அந்த இது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சீட்டு குலுக்கி போட்டு இது பண்ண. அப்ப அந்த டைம்ல ஆசாரியர்கள் தானே இருந்தாங்கன்னா, இப்ப சதிசேயரும் பரிசேயரும் ஆசாரியர்கள் மூலமா இந்த பாபிலோன் இதுல இருந்து சிறையிருப்புல இருந்து வந்தவங்களா, இல்லை ஆசாரியர்களே பேரை மாத்தி ஏதாவது சொன்னாங்களா, இல்ல இல்ல இது வந்து அடுத்து இது ஒரு தனி டாபிக்கா போகும். அதாவது மெக்கபியர்கள்னு நடுவுல ஒரு இது வந்துச்சு, தேவாலயத்தை வந்து தீட்டுப்படுத்தி அந்த இதெல்லாம் வரும். அதுல இருந்து அந்த மெக்கபியன் ரிவோல்ட்னு வந்து அதுல இருந்து வராங்க. அவங்க மறுபடியும் தேவாலயத்தை கைப்பற்றினோடனே அவங்களுக்குள்ள சில செக்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பொலிட்டிக்கலா அந்த மூவ் பண்ண வேண்டியிருக்கு, அந்த தேவாலயத்தை இது பண்றதுக்கு அந்த இதெல்லாம். ஸோ அப்ப அந்த காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்டதுதான் இது இந்த பரிசேயரும் சதிசேயரும். பரிசேயர், ஆமா, மக்கபேயர் காலத்துல மக்கபேயர் சீராக் அந்த ஆமா அந்த ரிவோல்ட் எல்லாம் நடக்கும். அது இன்னும் ரொம்ப ஹிஸ்டரியா போகும். ஸோ அந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது
நமக்கு என்னன்னா பழைய ஏற்பாட்டுல இல்லாத காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல எப்படி வந்துச்சு, அவங்களுடைய ஐடியாலஜி எங்க இருந்து வந்துச்சு, அவங்க தான் அப்ப கண்ட்ரோலிங் பவர்ல இருக்காங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்து தேவாலய கேள்வி கேட்கறது, அவங்க கொலை செய்யணும்னு தேடுறது எல்லாமே வந்து அந்த பரிசேயர் சதுசேயர் இவங்களாம் சேர்ந்து தான் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு, அவங்க தான் வந்து கண்ட்ரோலிங் பவர்ல இருந்தாங்க. அது எப்போ வந்து மெக்கபியன் ரிவோல்ட்க்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வராங்க. ஸோ இப்படி பல காரியங்கள் இருக்கு. ஆக மொத்தம் அல்டிமேட்டா வந்து இயேசு கிறிஸ்து வர காலத்துல வந்து அங்க வந்து ஃபுல்லா அந்த பாபிலோனியனோட இது நியாயப்பிரமாணத்தை உட்பட்டு அந்த தல்மூட்ல இருக்கக்கூடியது, மிஷ்னால இருக்கக்கூடியது, இந்த காரியங்கள் எல்லாம் பின்பற்ற சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இப்படி நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒரு ஓமைய வந்து அவங்க கைய வச்சு அவங்க கண்ணை குத்துற மாதிரி, அவங்க தலையில கொட்டுற மாதிரி மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி பதில் கொடுக்குறாரு. அதை கொடுக்காம கூட போயிருக்கலாம். போயிருந்தா அவனுடைய மதியினத்தின்படி அவன் ஞானி என்று நினைச்சுக்குவான் அவனை, நம்ம ஏதோ இது பண்ணிட்டோன்ட்டுன்னு. அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக அவன் வச்சிருந்த கதையில இருந்தே எடுத்து அவனை அந்த கதையில அவனை நரகத்துல போடுற மாதிரியும், வெளியே இருக்கவன் நீ நரகத்துல யாரு போவான்னு சொல்லிட்டு அவன் உன்னுடைய கணக்குப்படி ஆபிரகாம் அடிக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையில சொல்லிட்டு போறாரு. அதுதான் அதனுடைய மொத்தம் அந்த கோர் க்ரக்ஸ்னுவாங்களே அந்த ஒரு முக்கியமானதே. அதனால அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்னைக்கு வந்து நரகத்தினுடைய டீச்சிங்க்கு எடுக்கணும், நரகத்துல எப்படி இருக்கும், அந்த பிளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க பார்ப்பாங்க, தண்ணி தாக எடுக்கும் அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலா கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அது வந்து முட்டாள்தனமானது. அது வந்து நரகத்தை பத்தி பேசல. அத நரகம், மரணம் இதெல்லாம் பத்தி பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட சத்தியங்கள் டைரக்டா பேசியிருக்கு. புரியுது இல்லையா? சோ அதுல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இது வந்து தவிர இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து என்ன பர்பஸ்ன்றது புரிஞ்சாலே இந்த நரகம்ன்ற கான்செப்டுக்கு இந்த ஓமையை வந்து உதாரணமா எடுத்துட்டே வர மாட்டோம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, கண்மணி ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்றீங்களாமா? பண்ணிடுறேண்ணா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதோ இந்த நாங்கள் படித்த ஒவ்வொரு நரகம் ஆண்டவரே 4வது பாகத்தை படிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இதை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இதோ போல தேரா தல்மூடு எவ்வளோ கலாச்சாரங்கள் நடுவுல வந்திருக்குன்ற காரியத்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படினால உடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அதற்காக ஆண்டவரே அண்ணாவை நீங்க பயன்படுத்திருக்கீங்க, லூயிஸ் சாரை பயன்படுத்திருக்கீங்க, அது கொடான கூடி நன்றி தகப்பனே. இந்த கூடுகை தடைப்படாமல் ஞாயிறுதோறும் நடக்க நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு தெளிவு கொடுத்திருக்கீங்களே, உமக்கு கொடான கூடி நன்றி தகப்பனே. எல்லா காரியத்தையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா அப்பா. குறிப்பாக அண்ணனுக்காகவும் லூயிஸ் சாருக்காகவும் செபிக்கிற ஆண்டவரே அப்பா. தடையில்லாமல் இந்த வேத காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இருதயம் என்னும் பலகையில எழுத நீங்க கிருபை வைத்ததுனாலதான்ப்பா இந்த காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்பா. இதற்கு நாங்கள் ஆண்டவரே ஆர்வமாகவும் ஆண்டவரே முழு மனதோடும் கலந்து கொள்ள நீங்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் லூயிஸ் சாருக்கும் அண்ணனுக்கும் தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா. எல்லா இக்கட்டுகளிலும் அவர்களோடு நீங்க இருந்து இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க கிருபை செய்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Praise the Lord. Thank you. Praise the Lord.